மகிமையுண்டாதாக. மீண்டுமாக இந்த அருமையான ஒரு செய்தியை கர்த்தர் தாமே பாஸ்டர் ராயல் மூலமாக நமக்கு கொடுத்தார். அதே அபிஷேகத்துக்கு கூட அருமையான சகோதரர் டேனியல் சீனிவாசன் மூலமாக கர்த்தர் அதை மொழிபெயர்த்து கொடுக்கும்படி கிருபை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் தான் எப்பொழுதுமே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஆங்கிலத்தில் இருந்த மொழியை ஸ்பானிஷ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிடாதீங்க. டிரான்ஸ்லேட்டர் அது ஹோலி ஸ்பிரிட் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார். ஏன்னா தீர்க்கதரிசி அதை ஆங்கிலத்தில் பேசினார், ஸ்பானிஷ் மொழியில் அதை மொழிபெயர்த்து ஒரு சகோதரி அதை கேட்டுக்கொண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்கிறார். அதனால் மொழிபெயர்ப்பார் என்றாலே அது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமேன். ஆகையால் கர்த்தர் தாமே எங்கள் ரெண்டு பேரையும் அபிஷேகத்தை இப்பொழுது பயன்படுத்துவாராக. அதுக்கு முன்பாக ஒரு பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கரங்களை தட்டி பாடும். जीवित परमेश्वर की आराधना जिंदगी पर मैं करता रहूँगा. जीवित परमेश्वर की आराधना जिंदगी पर मैं करता रहूँगा. नया जीवन दिया यीशु, उस प्यार का कैसे भूलूं. नया जीवन दिया यीशु, उस प्यार का कैसे भूलूं. जीवित परमेश्वर की आराधना जिंदगी भर मैं करता रहूँगा. जीवित परमेश्वर की आराधना जिंदगी भर मैं करता रहूँगा. जीवन का सोता है तू, सारे पृथ्वी का मालिक है तू. मेरा जीवन का सोता है तू, सारे पृथ्वी का मालिक है तू. नया जीवन दिया यीशु, उस प्यार के कैसे भूलूं. नया जीवन दिया यीशु, उस प्यार को कैसे भूलूं. जीवित परमेश्वर की आराधना जिंदगी पर मैं करता रहूँगा. जीवित परमेश्वर की आराधना जिंदगी पर मैं करता रहूँगा.
अपना क्रूस पर वो ले लिया, अपना लहू बहा के यीशु मुझे शुद्ध और पवित्र कर दिया। मेरे सारे गुनाहों को अपना क्रूस पर वो ले लिया, अपना लहू बहा के यीशु मुझे शुद्ध और पवित्र कर दिया। मैं कभी नहीं त्यागूंगा, मैं कभी ना तुझे भूलूंगा, मैं कभी ना तुझे त्यागूंगा, मैं कभी ना तुझे भूलूंगा। नया जीवन दिया यीशु, उस प्यार के कैसे भूलूं। नया जीवन दिया यीशु, उस प्यार का कैसे भूलूं। जीवित परमेश्वर की आराधना जिंदगी भर में करता रहूंगा, जीवित परमेश्वर की आराधना जिंदगी भर में करता रहूंगा, जीवित परमेश्वर की आराधना जिंदगी भर में करता रहूंगा, जीवित परमेश्वर की आराधना जिंदगी भर में करता रहूंगा। Hallelujah. Hallelujah. Amen. Praise God. வார்த்தைக்கு கடன் சொல்ல போகிறோம். பிரியமானவர்களே, हम वचन में जाएंगे। Praise the Lord. எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் दूसरा पेदरस उसका पहला अध्याय 1ஆம் வசனம் முதல் 10 வசனங்களை 1 से 10 तक हम पढ़ेंगे। யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? कोई तो पढ़ेंगे। 2 பேதுரு दूसरा पत्रस पहला अध्याय 1 से 10। 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமின்றே இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. पढ़े हुए वचन को प्रभु आशीष दे। நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். हम सर झुका के प्रार्थना करेंगे। அன்பின் பரலோக பிதாவே, முன் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆண்டவர் அருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே மீண்டுமாக நாங்கள் இன்னொரு செய்தியை கேட்கும்படியாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியானது எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஆவியாத்மா சரீரத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வித்தார். சகல துதிக்க நம்மை யாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. आमीन आमीन आमीन। सब लोग बैठिए, उगारலாம்.
எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து சில காரியங்களை நம்ம செய்தியை கேட்டோம். हमने वचन को सुना था, नबी का संदेश है. வித்தா இருந்தால் आप अगर बीज है, வித்தின் மீது வெளிச்சம் பட்ட உடனே, उसके ऊपर उजाला गिरेगा, அதில் தண்ணீர் ஊற்றப்பட்ட உடனே पानी गिरने के बाद அது நிச்சயமாக முளைத்து எழும்பும். वो निश्चित रूप से फल लाएगा. வித்து இல்லை என்றால் अगर वो बीज नहीं है, எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் कितना भी पानी डालो, எவ்வளவு வெளிச்சம் அதன் மேல் வந்தாலும் कितना भी उजाला அது गिरे, பலன் கொடுக்க மாட்டாது. वो कुछ नहीं लाएगा. நீங்கள் வித்தா இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். आप लोग बीज है करके हम विश्वास करते हैं. சரிதானா? आमीन. சரி, இப்பொழுது நாம் ஃபர்ஸ்ட் இதனா தானியேல் 70 வாரங்கள் 1-2 பாயிண்ட் மாத்திரம் தான் வச்சிருக்கிறேன். दानियेल का 70 हफ्ता के बारे में बोल रहा है. இதற்கு பிறகு மணவாட்டி தோன்றுகிறாள். इसके बाद में दुल्हन आ रही है. 70 வாரங்களுக்கு பிறகு மணவாட்டி 7 हफ्ते के बाद வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் प्रकटीकरण 19वें अध्याय से 1 முதல் 16 முடிய உள்ள 1 से 16 तक வாரங்களுக்கு பிறகு மணவாட்டி उस हफ्ते के बाद दुल्हन आ रही है. வசனங்களில் தோன்றுகிறார். उसी वो दिख रहा है. அவள் மகத்துவமுள்ள ராஜாவாகிய தன் மணவாளனோடு वो अपनी दुल्हा के साथ வந்து சேருகிறாள். वो आ रही है. அவைகள் எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது சற்று ये सारे पार आप का देखने पकड़ो। वाले हैं. கவனிப்போம். देखेंगे. இதற்கு பிறகு இங்கு மணவாட்டி வருகிறாள். इसके बाद में दुल्हन आ रही है. 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பித்த பிறகு கிறிஸ்து மணவாட்டியோடு திரும்ப வருகிறார். 1000 साल के राजभार के लिए दुल्हा दुल्हन को लेकर आ रहा है. அது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் முடிய அங்கு காணப்படுகிறது. प्रकटीकरण 19वें अध्याय में 1 से 16 तक दिखा रहा है. பாருங்கள், उसके बाद இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். स्वर्ग में बहुत बड़ी झुंड की आवाज सुन रही है. அவர்கள் அல்லேலூயா, वो लोग हालेलुया, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் उद्धार के कारण और महिमा நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. अपने प्रभु यीशु का ही है. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதிமானவைகள். उसके न्याय जो है प्रभु का है. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு उस वेश्या के बारे में बता அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து वो जजमेंट देगा. தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே वो என்றார்கள். उसे पलटा लेगा उसकी लहू के लिए. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். हालेलुया करके அவருடைய புகை என்றென்றைக்கும் அந்த வேசியினுடைய புகை எழும்புகிறது. वो उस वेश्या को मार डालता है. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி 24 प्राणी और 4 प्राणी 24 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். उन्होंने आराधना किया प्रभु. ஓ, அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற वो सिंहासन से जो है அந்த ஜீவன்கள், वो जीवन लोग, அந்த 12 அப்போஸ்தலர்கள், वो 12 शिष्य लोग, அது மணவாட்டி, वो दुल्हन है, எல்லாரும் சேர்ந்து सब मिलके பரலோகத்திலே ஆரவார சத்தத்தோடு उन्होंने बहुत ललकार मचाया. மிகுந்த சத்தமுக உண்டாயிற்று. बहुत बड़ा आवाज हुआ. பரலோகத்திலே நடக்கிற காட்சி. ये स्वर्ग की सिंह ஏனென்றால் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி 4 अध्याय में वो दुल्हन என்பது उठाई जा रही है. 19ஆம் அதிகாரத்தில் தான் காணப்படுகிறார். 19 में आ रही है. அப்பொழுது மணவாளனோடு காணப்படுகிறார். अब वो दुल्हा के साथ आ रही है. ஆகையால் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, वो प्रभु की दास அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியவருமானவர்களே, उसके डरवाई लोग, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று सब उससे आराधना करना. ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. एक आवाज सिंहासन से आया. அந்த சத்தம் என்பது தண்டர், இடிமுழக்கம். वो आवाज जो है गर्जनाई है. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடம் ஆரவாரம் போலவும், अभी उन्होंने बहुत आवाज किया. அதுதான் நாம் இங்கே 3ஆம் அதிகாரத்தில் அவள் வருகிறாள். அதாவது 3ஆம் அதிகாரம் முடிவிலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். 3 अध्याय के अंत में उठाई जा रही है. திரளான ஜனங்கள் இடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் उन्होंने बहुत बड़ा ललकार आवाज दिया. பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, बड़ी गर्जनाई जैसी आवाज हुआ. கொஞ்சம் கீழே வாங்க. आमेन. बलत इडी मुड़कम, பலத்த இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம், बड़ा ललकार, बड़ा आवाज हुआ वहां पे. அந்த பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, और गर्जनाई के जैसे आवाज आया. அல்லேலூயா, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். वैसे प्रभु को उन्होंने आराधना किया. அல்லேலூயா, हालेलुया. தான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் அங்கு வருகிறது. वो मेमने की विवाह आज பாருங்கள், पहुंचा. மணவாட்டி
இடிமுழக்கம் போன்ற சத்தத்தோடு பரலோகத்தில் ஆர்ப்பரிக்கிறதை பார்க்கிறோம். दुल्हन जो है वो गर्जनाई जिसकी आवाज के साथ மணவாட்டி எங்க கொண்டு நீங்க விட்டாலும் சரி, मैन दुल्हन को किधर भी रखो, அவள் இடிமுழக்கம் போன்று தேவனை ஆர்ப்பரித்து கொண்டு गर्जना जैसी आवाज करेंगी. சிறைச்சாலையில போட்டாலும் இரவு வேளையில எழுந்து அவர்கள் பாடி துதிப்பார்கள். जेल में डालेगा तो भी वो आराधना करेंगे. சிறைச்சாலையின் கதவுகள் அசைக்கத்தக்கதாக मैन वो उसका सारा दरवाजा तोड़ दिया उतना आवाज அங்கு किया. சிறைச்சாலைக்குள் இடிமுழக்கம் உண்டாயிற்று. वो जेल की पूरा आवाज கதவு அசைந்தது. सारे हिल गया. ஓ அந்த சேனை வீரர்கள் பயப்பட்டார்கள். वो सारे लोग डर गए. காரணம் கர்த்தர் அங்கு இறங்கி வருகிறார். प्रभु वहाँ पे आया था. எங்கு இடிமுழக்கம் இருக்கிறதோ जहाँ पे गर्जनाई है அங்கு கர்த்தர் இறங்கி வருகிறார். वहाँ पे प्रभु आएगा. பார்கள் நாம் சந்தோஷப்பட்டு களியிருந்து கொள்வோம். हम बहुत आनंदित है. பார்கள் நான் இப்பொழுதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வருகிறது. अभी मेमने की विवाह आया है. இதோ அவள் இங்கே தான் வருகிறாள். वो अभी यहाँ पर आ रही है. பார்கள் எங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கிறது? जहाँ पे मेमना की विवाह हो रहा है மகிமையிலே நடக்கிறது. वहाँ पर हो रहा है स्वर्ग में. ஆனா ஒரு சிலருடைய கருத்துக்கள் கல்யாணம் முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். बहुत लोग कहते हैं कि विवाह हो ஒரே गया. ஒரு கோட்டு மாத்திரம் தான் எனக்கு காண்பித்தார்கள். एक ही कोट दिखा. ஆனால் மகிமையிலே கல்யாணம் என்பதற்கு எத்தனையோ கோட்ஸ் இருக்கிறது. वहाँ पे महिमा में शादी है सब बहुत இந்த सारे. இடத்திலேயும் தீர்க்கதரிசி அதைத்தான் சொல்றாரு. यहाँ पर भी ऐसी कह रहा है. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள காணப்படுகிற காரியம் इस अध्याय में कह रहा है அங்குதான் மணவாட்டியினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வருகிறது என்று वहाँ पे சொல்றார். मेमने की विवाह हो रहा है. இதோ மணவாட்டி இங்கே தான் வருகிறாள். यहाँ पे दुल्हा है. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். हम आनंदित हो रहे हैं. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. वो मेमने की विवाह आया है. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல उसके கேட்டேன். वाइफ ने उसे तैयार किया. ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கிறாள் என்ற அல்ல, वो अपने आप में तैयार नहीं हुआ. ஆயத்தம் ஆவாள் என்று அல்ல, वो होगा करके नहीं. ஆயத்தம் ஆகிவிட்டாள் என்று Amen. சொல்லப்பட்டிருக்கிறது. हो गई करके. அல்லேலூயா. हालेलुया. அவள் இங்கே வருகிறாள். वो यहाँ पर आ रही है. மணவாட்டியும் மணவாளனும் அங்கே இணைக்கப்படுகிறார்கள். दूल्हा दुल्हन दोनों आ रहा है. சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் அவருக்கு தரித்துக் கொள்ளும்படி उन्होंने सफेद कपड़ा पहना है. அவளுக்கு அளிக்கப்பட்டது. उनको दिया गया. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. वो उनका धार्मिकता है. பின்னும் அவன் என்னை நோக்கி, फिर उसने हमसे कहा ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் तो मैरिज सपर के लिए आना என்று எழுது என்றான். आमेन. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். प्रभु की आवाज है करके பாருங்கள், இப்போ பத்மதீவு தரிசனத்திலே நாம் பார்க்கிறோம். बत्मु का दर्शन में நான் बता ஏன் रहा है. இதை சொன்னேன் என்றால் இடிமுழக்கம் மணவாட்டி தான். ये जो गर्जनाई है वो இப்பொழுது दुल्हन है. நீங்கள் இடிமுழக்க சத்தத்தோடு தேவனை ஆராதிக்கவில்லை என்றால் यहाँ पर अगर तुम गर्जनाई की आवाज के साथ नहीं करोगे பரலோகத்திலும் கூட இடிமுழக்க சத்தத்தோடு ஆராமிக்க माட்டீர்கள். तुम स्वर्ग में भी ऐसा नहीं कर सकते हैं. அல்லேலூயா. आमीन. வாசம் கொஞ்சம் போற. அல்லேலூயா. हालेलुया. கவனிங்க, आमीन. பரலோகத்திலே திரளான ஜனங்கள் இடுகிறது ஆரவாரம் என்பது இடி முழக்கம் போன்று இருந்தது. स्वर्ग में जो आराधना है वो गर्जनाई के रूप में था. பாஸ்டர் காலையில பிரசங்கம் பண்ண சொன்னாங்க, पास्टर सुबह कहा நீங்கள் இடி முழக்க மக்கள் அல்லது இடி முழக்கத்தின் குமாரர்கள் என்று. तुम वो गर्जनाई के बच्चे करके कहा. நீங்க இடி முழக்கத்தின் மணவாட்டி, तुम उसकी दुल्हन है. நீங்கள் குமாரர்கள் குமாரத்தியா இருந்தீர்கள். तुम पुत्र कन्या है. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அத்தவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ यीशु मसीह के नाम पर जितने लोगों ने भरोसा किया அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கும்படி அவர்கள் இருக்கிறார்கள். सबको पुत्र होने का अधिकार दिया गया. ஆனால் அந்த குமாரர்களுக்கு மத்தியிலே அவருடைய बीच में- நாமத்துக்கென்று ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்கிறார். आमीन. उसके बीच में एक दुल्हन है उसके नाम के लिए. ஓ, நாம் குமாரர்கள் குமாரத்திகள் என்று தான் இதுவரைக்கும் சொல்லி வந்தோம். वो हम अभी तक ऐसे ही बोलते आए कि हम पुत्र कन्या हैं. அநேக குமாரர்கள் உண்டு, बहुत सारे पुत्र हैं. அநேக குமாரத்திகள் உண்டு, बहुत सारे कन्या हैं. அதுல ஒரு சிறு கூட்டம் மணவாட்டி உண்டு. लेकिन एक छोटे से झुंड है. ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேக உண்டு, उद्धार पाए बहुत है. அபிஷேகம் பெற்றவர்கள் அநேகர் உண்டு, अभिषेक लोग बहुत है. ஆடி பாடுபவர்கள் அநேகர் உண்டு. ओ ललकार ஆனால் लोग சிறு बहुत கூட்டம் है. மணவாட்டி மாத்திரமே உண்டு. लेकिन एक छोटे से झुंड है जो दुल्हन है. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே उसके உண்டு. नाम को पहने हुए थोड़े से लोग हैं. அதுதான் இடிமுழக்கத்தின் மணவாட்டி. वही वो गर्जनाई की दुल्हन है. அல்லேலூயா. आमीन. பாருங்கள், பத்மதீவு தரிசனத்துல ஒரு சில பாயிண்ட் சொல்றேன். मत के बारे में बताता है. அநேக சபை காலங்களினூடே ஒலித்த அந்த சத்தங்கள், वो हर एक सभा के युग में जो आवाज है சபை காலங்களினூடே ஒலித்த அந்த சத்தங்கள் என்ன? कलिशा के रूप में जो आवाज அது आया था. பவுல், पौल, அது இர்னேயஸ், ஐரேனியஸ், மார்ட்டின், मार्टिन, கொலம்பா, கொலம்பா, மார்ட்டின் லூத்தர், मार्टिन लूथर, ஜான் வெஸ்லி, ஜான் வெஸ்லி, வில்லியம் பிரணாம். विलियम ब्रैनम. இந்த சபை காலத்தின் ஊடாக
कलिशा काल का ये सारे लोग, ஒலித்த அந்த சப்தங்கள் उनके सारे प्रचार का आवाज, சப்தம் அல்ல, एक आवाज नहीं, சப்தங்கள் पूरा आवाज ஒன்று சேர்ந்து एक होकर அந்நாளில் இடி முழக்கம் போல முழக்கமிடும் போது, लोरे उस दिन में वो एक गर्जनाई के रूप में आता है। அது எவ்வாறு இருக்கும் वो कैसा रहेगा? பாருங்க, அது என்னவா? आमीन। 7 சபைக்கால தூதர்கள் மூலமாக முழங்கப்பட்ட அந்த செய்திகள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது ஒரு பலத்த அல்லது பெருத்த இடி முழக்கமாக இருந்தது. हर एक कलिशा काल के युग में दिया हुआ सारे शब्द एक होकर गर्जनाई के रूप में आवाज दे रहा है। ஏன் அது என்னவாக இருந்தது? वो क्या है? साथ आवाज தேவனுடைய சத்தமாக இருந்தது. प्रभु की आवाज है। ஒவ்வொரு சபைக்கால தூதர்கள் மூலமாக தேவனுடைய சத்தம் முழங்கினது. हर एक कलिशा की दूत की द्वारा वो आवाज आया है। முதலாம் தூதன் எக்காலம் முழங்கினான். पहला दूत ने दूरी बजाया, வரிசையாக வந்து 7ஆம் தூதன் எக்காலம் முழங்குகிறான். सातवीं दूत ने दूरी बजाया। அது என்ன முழக்கம்? वो क्या है? அது இடி முழக்கம். वही वो गर्जनाई है। ஒவ்வொரு சபைக்கால செய்தியாளனும் இடி முழக்கத்தை கொண்டு வருகிறான். हर एक कलिशा काल की जो आवाज है वही गर्जनाई की आवाज है। எல்லா சபைக்கால தூதர்களை இணையும் போது वो सब एक होते वक्त அது இடி முழக்கங்களாக இருக்கிறது. वो एक गर्जनाई के रूप में आवाज दे रहा है। ஹalleluya, हालेलुया, ஆமென். आमीन। பாருங்க, நம்ம தண்டரா இல்லையாங்கிறத நீ கண்டுபிடிங்க. हम गर्जनाई है कि नहीं आप देख लेना। மொட்டையா சொல்லுவாங்க தண்டர் குரூப், தண்டர் குரூப், தண்டர் குரூப். खाली थंडर थंडर। தீர்க்கதரிசி தண்டரை பற்றி பேசுறான்னா நான் குறைஞ்சது 1 மாசம் பேசலாம். हाँ, 1 महीना हम बात कर सकते हैं उसके ऊपर। சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? சபை காலத்தின் ஊடாக वो कलिशा काल की द्वारा எல்லா சபை கால தூதர்களுடைய இடி முழக்கம் हर एक कलिशा काल की दूत ने जो बोला है பெரிய இடி முழக்கமாக वो மாறிவிட்டது. सब मिलके एक बड़ा गर्जनाई हुआ। சரி, அடுத்தது 7ஆம் முத்திரையில் உள்ள சில बाद பாயிண்ட் में பார்க்க 7वीं போறோம். मोहर को हम देखते हैं। நான் இங்கிருந்து அரிசோனாக்கு செல்ல புறப்பட்ட போது मैं यहाँ से अरिसोना में चला गया। தூதர்களின் கூட்டத்தை தரிசனத்தில் கண்டது நினைவிருக்கிறதா? वहाँ पे दूत की झुंड मेरे पास आया। आमीन। दूत की आवाज वहाँ पर आया। சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். अभी हम देखते हैं, இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். यहाँ पे हम देखने वाले हैं। இது என்ன? தூதர்களுடைய அந்த கூட்டம் இறங்கி வருகிறது. दूत की झुंड आ रहा है, அதுதான் நாம இங்க வைத்திருக்கிறோம். वही यहाँ पे फोटो रखा है। இது எந்த ஒரு ஓவியரும் வரைந்ததல்ல. ये कोई मनुष्य नहीं बनाया। ஏன்னா இயேசு கிறிஸ்துவ எந்த ஓவியராலும் வரையவே முடியாது. आमीन। यीशु मसीह को कोई ऐसा लिख ஆனா नहीं இது सकते। கர்த்தர் தாமே இறங்கி வந்த காட்சி. जैसा आया उसका फोटो है। பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வந்த காட்சி. वो माइटी एंजल माई क्राइस्ट आया है। ஓவியம் சிறந்ததாக அநேகர் இருக்கலாம். बहुत लोग अच्छा ஆனால் இந்த ये drawing அதான் नहीं என்ன है। சொல்லுவோம், அது drawing नहीं है। ஒரிஜினலுக்கு ஈடாக எதுவுமே வராது. ऐसा ओरिजिनल के साथ में कुछ भी नहीं है। இது உண்மையானதுக்கு எதிராக எதுவுமே नहीं। வராது. आमीन। சமானமாக எதுவுமே வர कुछ முடியாது. भी नहीं आ सकता है। கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. देखे ले ஐயன்மேரி இதுவா சமயம் என்னும் செய்தியிலே सर इस द टाइम में कहता है, அதை குறித்து அவர் சொல்லுகிறார். Okay. அங்கு ஒரே ஒரு பெருத்த இடி முழக்கம் தான் உண்டானது. वहाँ पे एक बड़ा गर्जनाई हुआ। எத்தனை இடி முழக்கம் உண்டானது? एक गर्जनाई हुआ। ஒரே ஒரு பெருத்த இடி முழக்கம். आमीन। ஆனால் 7 தூதர்கள் தோன்றினர். लेकिन 7 दूत लोग आया। 7 தூதர்கள் இறங்கி வரும் பொழுது 7 दूत आने के समय में ஒரே ஒரு இடி முழக்கம் உண்டானது. एक ही वहाँ पे गर्जनाई हुआ। ஆனால் आमीन। 7 தேவ தூதர்கள் தோன்றினர். 7 देवदूत நல்ல वहाँ पे आया। கவனிக்கணும். ஒரு இடி முழக்கம் உண்டானது. एक गर्जनाई के साथ में அங்கு 7 தூதர்கள் தோன்றினர். 7 दूत आए। அந்த 7 தூதர்களுக்குள்ளாக தேவன் அங்கு இருந்தார். और 7 दूत के मध्य में प्रभु था। இயேசு கிறிஸ்து அங்குதான் இருந்தார். यीशु मसीह था। தீர்க்கதரிசி கர்த்தர் அங்கே நின்றார் என்று கூறுகிறார். नबी कहते हैं कि वहाँ पे प्रभु खड़ा था। கர்த்தர் அங்கே நின்றார் என்று वहाँ கூறுகிறார். पे प्रभु खड़ा था कहता है। ஆகையினால் इसलिए ஒரு இடி முழக்கம், एक ललकार, 7 தூதர்கள். वहाँ पे 7 दूत, ஒரு இடி முழக்கம், एक गर्जनाई, 7 தூதர்கள் தோன்றினார்கள். 7 दूत आए वहाँ पे। ஆட்டுக்குட்டியானவர் முதலாம் முத்திரையை உடைக்க கண்டேன். मेमने ने जब पहला मोहर को அப்பொழுது तोड़ा, 4 ஜீவன்களில் ஒன்று 4 प्राणी में से एक என்னை நோக்கி मुझसे पूछा, நீ வந்து பார் என்று तू आकर देख बोला। இடி முழக்கம் போன்ற சத்தமாய் கேட்டார். तभी वहाँ पे गर्जनाई की आवाज आया। ஒரு இடி முழக்கம் தான், एक गर्जनाई हुई। ஆனால் முத்திரிக்கப்பட்ட 7 செய்திகள். उसके अंदर 7 मोहरों की मैसेज था। ஒரு இடி முழக்கம் உண்டாகும் போது एक जब गर्जनाई हुई, அங்கு 7 7 दूत उतर के आए। தூதர்கள் வந்தார்கள். 7 दूत आए। ஆனால் அதற்குள் என்ன மறைந்திருந்தது? उसके अंदर जो मैसेज அது था, கீழே இறங்கி வரும் பொழுது वो आने के बाद அங்கு
இந்த தூதர்களின் கூட்டம் இறங்கி வரும் பொழுது ये दूत लोग आने के बाद சகருன் பிரணாம் அங்கு மேலே எடுக்கப்பட்டார். ब्रह्म उठाया गया, அவர் அந்த கூட்டத்திற்குள் சொன்னார். वो उसके बीच में गया. அப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 7 இடி முழக்கங்கள் முழங்க ஆரம்பித்தது. तब एक के पीछे एक करके 7 वहां पे गर्जनाई हुई. ஒரு இடி முழக்கம், एक गर्जनाई, 7 தூதர்கள், 7 दूत, அதன் பிற்பாடு 7 இடி முழக்கங்கள். उसके बाद में 7 அந்த गर्जनाई. 7 இடி முழக்கங்கள் என்ன? 7 गर्जनाई क्या அது है? தேவனுடைய சத்தமாகும். वो प्रभु की आवाज है. தேவனுடைய சத்தமானது என்ன? प्रभु की आवाज क्या அது है? தேவனுடைய செய்தியாக वो இருக்கிறது. प्रभु का संदेश है. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். प्रभु तेरे नाम को महिमा कर. நான் மகிமைப்படுத்தினேன், उसने कहा मैं महिमा இன்னமும் மகிமைப்படுத்துவேன் और भी करूंगा. என்கிற சத்தமானத்திலிருந்து உண்டாயிற்று. वो आवाज वहां पे ललकार அங்கே हुआ. நிற்கிற ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்று वहां पे சொன்னார். जो लोगों ने गर्जनाई को सुना, ஓ, இடிமுழக்கம் தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. गर्जनाई प्रभु की आवाज है. the thunder is the voice of the God, voice of अंदर God. प्रभु की आवाज है. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, वो प्रभु की वचन है, தேவனுடைய வாய்ஸாக இருக்கிறது. प्रभु की आवाज है. ஆகையால் இந்த கடைசி காலம் பாருங்க, அந்த 7 இடிமுழக்கங்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 7 गर्जनाई करके हम देखते हैं. அந்த 7 இடிமுழக்கம் செய்தி நான் நேற்று பேசும்போது சொன்னேன். कल हम जब बोले थे 7 இடிமுழக்கம் செய்தியானது யோவானுக்கு கொடுக்கப்பட்டது, மணவாட்டிக்கு. 7 गर्जन की आवाज वो दुल्हन के रूप में जॉन को दिया गया. மணவாட்டி அதை வாங்கி புசித்தாள். वो दुल्हन के रूप में जिया. ஆகையால் யோவான் மணவாட்டிக்கு அடையாளம் என்றால் जॉन जो दुल्हन की निशा में है. 7 இடிமுழக்கங்கள் 7 गर्जनाई இப்பொழுது யாருக்குள் இருக்கிறது? इसके अंदर है, மணவாட்டிக்குள் இருக்கிறது. दुल्हन के अंदर है. அப்படியானால் நீங்கள் முழங்குகிற செய்தி, अब ऐसा है तो आपके अंदर जो संदेश நீங்கள் है, பிரசங்கிக்கிற செய்தி, आप जो प्रचार करें அது இடிமுழக்கமாகத்தான் இருக்கும். वो एक गर्जना के रूप में होगा. நீ இடிமுழக்கத்தை பிரசங்கிக்கலன்னா आप गर्जनाई को प्रचार नहीं करोगे, உனக்குள் ஜீவன் இல்லை, तुम्हारे अंदर जीवन नहीं है, உனக்குள் தேவன் இல்லை. तुम्हारे अंदर जीवन नहीं है. प्रभु எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசத்தை கொண்டு வருகிற 7 செய்திகள் இல்லை. आमीन. तुम्हारे अंदर उठाए जाने की विश्वास को लाने वाला मैसेज ही वो गर्जन है. The rapturing faith, रैप्चरिंग फेथ, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசம் उठाए जाने की विश्वास अपना अंदर है, अपना अंदर है. நமக்கு உள்ள இருக்குது. आमीन. ஆமென். आमीन. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது पवित्र आत्मा जब பாஸ்டர் ராயல் பிரசங்கம் பண்ணாரு, पास्टर रॉयल प्रचार किया, விசுவாசம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. फेथ तुम्हारे अंदर है. ஏன்னா நாம ஆபிரகாம்ட வித்தா இருக்கிறோம். हम अब्राहम की संतान हैं. ஆபிரகாமுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்தோ அது ஆபிரகாம்ட வித்துக்குள்ள இருக்கதா செய்யும். अब्राहम के अंदर जो विश्वास था उसका बीज வித்தின் में மீது வெளிச்சம் வர வேண்டும், वो उसके ऊपर उजाला गिरना चाहिए, வித்தின் மீது தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். उसके ऊपर पानी गिरना அந்த चाहिए, விசுவாசம் பற்றி எறிய ஆரம்பிக்கிறது. वो विश्वास बढ़ना ஆனா चाहिए. விசுவாசம் நமக்குள்ள தான் இருக்கிறது. वो फेथ तुम्हारे अंदर है. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றார், ब्रैनम कहता है சுகமளித்தல் எங்க இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? दैविक चंगाई कहां पर है? உங்களுக்குள் தான் இருக்கிறது. तुम्हारे अंदर है. தேவர் உங்களுக்குள் சுகமளித்தலை வைத்திருக்கிறார். प्रभु ने तुम्हारे अंदर रखा है. ஆனால் நீங்கள் முழங்கால் படியிட்டு என்னை சுகமாக்கும் 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 என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். आप क्या कर रहे हैं? रो रहे हैं, प्रभु मुझे चंगाई दे, लेकिन वो तुम्हारे अंदर है. சுகமாளிக்கும் வல்லமை உங்களுக்குள் தான் वो இருக்கிறது. सामर्थ तुम्हारे अंदर है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். एक कहानी बताऊंगा. தீர்க்கதரிசியினுடைய சபையில नबी के संदेश அநேக ஜெப அட்டைகள் கொடுக்கப்பட்டது. बहुत लोग प्रेयर कार्ड्स दिए. அத்தனை ஜெப அட்டைகள் கொடுக்கும்போது सारे प्रेयर कार्ड जब दिया, ஒவ்வொன்றாக அழைத்தார்கள். एक एक बुलाया, ஒவ்வொருவருக்காக ஒரு ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். एक एक लिए प्रार्थना किया, அப்பொழுது ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்தப்பட்டது. एक अनाउंसमेंट किया, விசுவாசம் இருக்கிறவர்கள் மாத்திரம் வரிசையில் வாருங்கள், जिसके पास विश्वास है केवल वही लोग कतार में आए, விசுவாசம் இல்லை என்றால் अमर्ந்து கொள்ளுங்கள். जिसको विश्वास नहीं है वो मत आओ. சொன்னாரா சொல்லலையா? बोला है. यस. உங்களுக்கு முழங்கால் இப்போ பாஸ்டர்கள் ஜெபிக்கணும் அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னா முழங்கால் என்ன செய்யாதுங்க? अगर विश्वास नहीं है तो घुटना मत टेकना. நாங்க ஒன்றும் வைத்தியர் கிடையாது, हम लोग कोई डॉक्टर नहीं है, எங்களுக்கு மருந்து கூட கொடுக்க தெரியாது. हमको कुछ नहीं मालूम. நாங்க கொடுக்குற மருந்து வரவங்கள சாக கூட அடிச்சிரும். हम लोग जो दवाई दे रहे हैं वो काम कर रहे हैं, அதனால எதுவுமே கிடையாது எங்க कुछ नहीं हमारे पास. ஆனா ஒன்று, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. आपके अंदर वो विश्वास है, அது இருந்தா வருஷைக்கு வாங்க. वो है तो आ जाओ. என்ன பிரணாம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு மந்திரவாதியா? वो ब्रैनम कोई वो जादूगर नहीं है. நீங்க எப்படி வேணாலும் வந்து முழங்கால் போடுங்க, அவர் கை வச்ச உடனே சுகமாக முடியுமா? कैसे भी तुम आओगे वो हाथ रखने से அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், वो कहता है விசுவாசம் இல்ல அப்படின்னா ஜெப வரிசையில வராதீங்க. विश्वास नहीं है तो तुम कतार में मत आना. அவர் சொல்றாரு, कहता है ஒரு நாளைக்கு நான் 1000 பேருக்கு ஜெபம் செய்து एक दिन में 1000 लोग को ஒருவர் கூட சுகமாகவில்லை என்றாலும் पूरा 1000 लोग चंगाई नहीं நான் भी हुआ, சோர்ந்து போக மாட்டேன். मैं थकेगा नहीं. இயேசு சுகமளிக்கிறார் என்று பிரசங்கிப்பேன். यीशु चंगाई देता है करके प्रचार करूंगा. எத்தனை பேர் சுகமாகலனாலும் கவலை இல்ல, कितने लोग चंगाई नहीं पाए तो भी परवाह ஒருவர் नहीं, கூட சுகமாகலனாலும் கவலை இல்ல. कोई भी चंगाई नहीं होते ஆனா இயேசு சுகமளிக்கிறார் என்பதிலே உறுதியா
लेकिन இருக்கிறோம். वो चंगाई दे सकता है, मैं प्रचार करूंगा। சபைக்கு எவ்வளவு ஆத்துமாக்கள் வருகிறார் என்பது முக்கியம் அல்ல. कितने लोग आ रहा है बड़ा नहीं है, எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமாகிறார்களா என்பது முக்கியம் அல்ல. सब लोग चंगाई हो रहा हो, தேவன் இங்கு இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். प्रभु यहाँ पर है, वो इम्पोर्टेंट है। தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார். प्रभु अपने वार्ता, தேவன் ஒருபோது ஸ்தாபனத்தில் இல்லை, वो अपने वचन, தேவன் ஒருபோது சபையில் இல்லை, ஓ, ஸ்தாபனத்தில் அவர் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார். अपने वचन में அந்த வார்த்தை மனவாட்டிக்குள் இருக்கிறது. वचन அப்படியானால் தேவன் நமக்குள் இருக்கிறார். वही हमारे अंदर है। ஹல்லேலூயா. हालेलुया। தீர்க்கதரிசி பாருங்க, नबी कहते हैं, விசுவாசம் இல்லைன்னா ஜெபவரிசைக்கு வராதீங்க. फेथ नहीं है तो मत आना। அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு, और एक बात, உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விசுவாசம் இருக்கிறதா? आपके दिल सिद्ध विश्वास है, நீங்கள் ஜெபவரிசைக்கும் வர வேண்டாம். तुम यहाँ पर आने का भी जरूरत நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து, है। आप प्रभु को देखना, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், प्रभु तेरे कोड़े खाने से मैं चंगे हो गया, போய் கொண்டே இருங்கள். ओ ऐसी हो जाएगा। आमीन। வாசம் கொஞ்சம் குறை. हालेलुया। கொஞ்சம் உருன்னு இருக்கு. கவனிங்க. ஹல்லேலூயா. आमीन। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। இன்னைக்கு வழக்கமா சர்ச்சை ஆராதனை வைக்கிறத விட கொஞ்சம் குறைச்சே வைக்கணும். थोड़ा ஏன்னா कम இங்க சத்தம் மேல போயிட்டு இருக்கு. आमीन। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. आमीन। நல்ல கவனிங்க. सुनो, உங்களுக்கு சுகமளித்தலுடைய அந்த விசுவாசம் பரிபூரணமா இருக்குமானால், आपके अंदर दैविक चंगाई की विश्वास सिद्ध है, நீங்கள் ஏன் ஜெபவரிசைக்கு வருகிறீர்கள்? तुम कतार में आने की क्या जरूरत है? அவரை நோக்கி பார்த்து உம்முடைய தழும்புகளால் குணமானேன், उसके कोड़े खाने से चंगे हो चुके हैं, போய் கொண்டே இருங்கள், चले जाना, நீங்கள் முற்றிலுமாக சுகமாகி तुम விடுவீர்கள். चंगाई हो जाओगे। அதுதான் அந்த பரிபூரண விசுவாசம். वही वो संपूर्ण அதுதான் विश्वास। பாஸ்டர் ராயல் பிரசங்கம் பண்ணார். वही पास्टर रायल இன்னைக்கு அந்த பரிபூரண விசுவாசம் நமக்குள்ள தான் இருக்கு. ये आज हमें जरूरत है, हमारे ஆனா அது अंदर है। தட்டி எழுப்பப்பட வேண்டும். लेकिन वो उठना चाहिए। தட்டி எழுப்பப்படுவதற்கு என்ன தேவை? वो उठ के चलने के लिए क्या பரிசுத்த चाहिए? ஆவியானவர் தேவை. पवित्र आत्मा आवश्यक ஓ है। இயேசு தாமே சொன்னார், यीशु बोला, ஓ நான் போவேன், मैं जाऊंगा, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், पवित्र आत्मा को भेजूंगा, அப்பொழுது फिर நான் சொன்ன யாவையும் குறித்து அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். मैंने कहा हुआ सारे बातों को याद दिलाएगा। நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனால் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். आप लोग जगत के उद्भव से पहले वचन सुने हैं। நாம் ஒன்றும் திரித்துவம் அல்ல, हम कोई ट्रिनिटी नहीं है, நாம ஒன்றும் பட்ட பெயர் ஞானசானத்தை விசுவாசிக்கிறவர் அல்ல. हम कोई पिता पुत्र का नाम का नहीं है, ஆனா அந்த கண்ணிகளில் சிக்க வைக்கப்பட்டோம். लेकिन हम उसमें बांधे गए थे। உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒன் பாட் பைத், एक जमाने से पहले हम प्रभु में थे, ஒன்லி பிலீவ், एक ही गाड़ो में था, அதே விசுவாசம் वही विश्वास, எல்லாமே நமக்குள்ளதான் இருந்தது. सब कुछ हमारे अंदर ஏன்னா है। விசுவாசின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துக்குள் தான் நாம் இருந்தோம். आमीन। जो विश्वास को उत्पन्न करने वाला मसीह के अंदर हम थे, அவருடைய பாகமாக நாம் இருந்தோம். उसके भाग हम है। அப்படின்னா அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருந்தாக வேண்டுமே. उसका विश्वास हमें होना चाहिए। ஒரு மனுஷன் செத்து போனா मरने के बाद பிள்ளைகளுடைய ஜீன்ஸ் எடுத்து பார்த்து சோதிச்சு பார்ப்பான், டிஎன்ஏ. वो डीएनए को लेकर देखेंगे। இப்பொழுது விமான விபத்தில் அநேகர் வெடித்து கருகி போனார்கள், எரிந்து கருகி போனார்கள். एरोप्लेन के एक्सीडेंट में भी देखते हैं हम लोग, சரியாக எதுவுமே அங்கே இல்லை. कुछ भी नहीं है। அவருடைய பிள்ளைகளுடைய டிஎன்ஏ எடுத்து वो डीएनए को लेकर मैच, அதை அடையாளம் காண செய்தார்கள். उससे वो लोग ஓ पहचान, கிறிஸ்துனுடைய டிஎன்ஏ நமக்குள் இருக்கிறது. मसीह का डीएनए हम में है। அதுதான் அந்த அடையாளம். वही वो विश्वास है। அது கூச்சலடினால் வர்றதில்ல, वो ऐसे ही आता है, அல்லது புரண்டு புரளுவதனால் வர்றதில்ல, वो ऐसा करने से नहीं அது आता, நீங்க கோபப்படுறதுனால வர்றதில்ல, गुस्सा करने से அது नहीं आता। உங்களுக்குள் இருக்கிற वो ஒன்று. तुम्हारी अंदर है। அல்லேலூயா. हालेलुया। கவனிக்க வேண்டிய அரியானர்களே, सुन लेना, அந்த பரிபூர்ண விசுவாசம் இருந்தால் वो सिद्ध विश्वास, உங்களுக்கு எந்த பாஸ்டரும் ஜெபம் பண்ண வேண்டாம். तुमको कोई प्रार्थना करने की जरूरत नहीं है। எந்த நேரம் டெய்லி வாரம் வாரம் தலையை கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. हर हफ्ता घुटने टेकने की जरूरत नहीं है। புரியுதா? सुन रहे हो? பாஸ்டர் ஜெபிச்சாதான் நல்லா இருக்கு. पास्टर प्रार्थना करेगा तो ही अच्छा है। ஏங்க பெரிய பாஸ்டர் அங்க இருக்காருங்க, फिर ये पास्टर ऊपर है, பிரதான பாஸ்டர் बड़ा அங்க पास्टर இருக்காரு, ऊपर है, பரம வைத்தியர் அங்க இருக்கிறாருங்க. सबसे बड़ा தீர்க்கதரிசி डॉक्टर वो है। பிரணாமுடைய சபையில भगवान हम कहते அந்த हैं, பியானோ வாசிப்பாங்க, पियानो बजता था। பரம வைத்தியர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். आमीन। वो महान डॉक्टर हमारे புரிந்து கொண்டீர்களா? आमीन। கவனிங்க. ஆகையாலே இந்த செய்தி கடைசி காலம் வரை வெளிப்பட முடியாதவை. ये आखिरी सभा तक नहीं आएगा, சரி, प्रकट नहीं होगा। சிங்காசனத்தின் சத்தம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். वो सिंहासन के இந்த अंदर की आवाज சிங்காசனத்தை கவனிங்கள். देखिए, சிங்காசனத்திற்கு முன்பாக 7 நட்சத்திரங்களின் சத்தம். उस सिंहासन के सामने 7 तारे का आवाज, சத்தம் அல்ல, சத்தங்கள் என்பதை கவனிங்கள். एक आवाज नहीं, आवाज है। சத்தம் என்றால் தண்டர், वो आवाज मतलब वहाँ पे சத்தங்கள் गर्जना है। என்றால் தண்டர்ஸ். वो गर्जनाई को कहता है। சத்தம் என்றால் இடி முழக்கம், एक आवाज मतलब गर्जना, சத்தங்கள் என்றால்
आवाजें बोलेगा 7 இடி முழக்கம் 7 गर्जनाएं பாருங்கள் சத்தங்கள் என்பதை கவனிங்கள் वो गर्जनाएं வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே நாம் காண்பது என்னவெனில் प्रकटीकरण 5वां अध्याय में அந்த देखते हैं சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் वहां से लाइटनिंग आया இடி முழக்கங்களும் गर्जनाएं आया சத்தங்களும் आवाजें आई புறப்பட்டன आया ஒரு சத்தம் அல்ல एक आवाज नहीं அது சத்தங்கள் என்று आवाजें பன்மையில் करके கூறப்பட்டுள்ளது कवि कहता है அல்லேலூயா आमेन அது என்ன वो क्या है தேவன் சபையிடம் 7 ஆவிகள் மூலமாக தன்னையே பிரதிபலித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார் प्रभु स्वयं वो 7 दूतों के द्वारा आत्मा के द्वारा अपने आप को प्रकट அவரே தன்னுடைய மனவாட்டியோடு பேசிக் கொண்டிருக்கிறார் वही अपनी दुल्हन से बात कर रहा है தேவனுடைய உண்மையான அபிஷேகம் பெற்றவர் பேசும்போது प्रभु का सत्य आवाज को जो पहचानता அதுவே है தேவனுடைய சத்தமாயிருக்கிறது वो प्रभु की आवाज है அதுவே இடிமுழக்கமாக இருக்கிறது वही वो गर्जनाई है அதை புறக்கணிப்பதானது उसको अगर टुकारते हैं அந்த குத்து விளக்கை அகற்றி விடுவதாக तो उजाले को निकाल देते हो சத்தங்கள் आवाजें 7 சபைக்காலங்களின் சத்தம் वो 7 कलीसिया काल की आवाज அதாவது சத்தங்கள் இடிமுழக்கத்துடன் மின்னலுடன் பேசிக் கொண்டிருக்கின்றன वो गर्जनाई वो लाइटनिंग के साथ आता है இந்நாட்களில் இவ்வாறு அவர்கள் கூறுகிறார்கள் ऐसा कहते हैं நல்லது अच्छा है கொஞ்சம் அப்படி கிளப்போம் அடுத்த பாயிண்ட் சரி இப்ப கவனிக்கலாம் தேவனுடைய வார்த்தையை அடக்கி வைக்காத தேவ மனிதனே நமக்கு தேவை प्रभु की आवाज को जो बंद नहीं करेगा ऐसा सेवक हमें जरूरत है தீர்க்கதரிசி சொல்றாரு नबी कहता है பிரசங்கிமார்களுக்கு என்ன இருக்கணுமா जो प्रचार करते उन्हें होना चाहिए முதுகெலும்பு இருக்கணுமா उसको वहां पे बैकबोन होना चाहिए முதுகெலும்பு இருக்கிற போதகர்களை நான் காண்பது அரிதுன்னு சொல்றாரு ओ ऐसी बैकबोन वाला प्रचारक बहुत कम है எனக்கும் தான் முதுகெலும்பு இருக்கு मुझे भी तो हड्डी है சகோதரிமார்கள் சொல்றாங்க எனக்கும் தான் முதுகெலும்பு இருக்கு सब அதில் लोग बोलते हैं मुझे भी हड्डी है செய்தியை வார்த்தையா பிரசங்கிப்பது தான் முதுகெலும்பு உள்ளவருக்கு உண்மையான அடையாளம் वचन को वचन करके बिना இல்லைன்னா डर அந்த के प्रचार ஸ்பைனல் கார்டு உடைஞ்சு போகும் कर- नहीं तो वो स्पाइनल कॉर्ड இது खत्म உடையாது ये नहीं होगा ஏனென்றால் அது உண்மையான முதுகெலும்புன்னு சொல்றாரு क्योंकि ये सच्चा बैकबोन है முதுகெலும்புள்ள ஊழியர்களை பார்க்கிறது ரொம்ப அரிதானதுங்கிற ऐसे बहुत कम सेवक लोग मिलते हैं எல்லாம் மாய்மாலமாய் போச்சு सब लोग ऐसे ही करते हैं எல்லாம் மாய்மாலமாய் போச்சு सब लोग ऐसे नाटक करते हैं அங்க எடுத்துக்கொள்ள நடந்து விட்டதா कोई बोलते हैं कि हो गया அங்க போய் கொஞ்சம் ஒட்டி கிடாது कुछ लोग वहां पे जा रहे हैं ராபோஜனம் கிடையாதா प्रभु भोजन नहीं है அங்க போய் ஒட்டி கிடாது कुछ लोग उधर 1000 வருஷம் அரசாட்சி நடக்கிறதா 1000 साल राजभार அங்க है போய் ஒட்டி கிடாது कुछ लोग उधर जा रहे हैं தலைமுக்காடு மூடிதான் ஆகணும் தலைய ओ कवरिंग डालना चाहिए அங்க போய் ஒட்டி கிடாது वहां जाके बैठ रहे हैं முதுகெலும்பு உங்களுக்கு ஒழுங்கா இருக்கட்டும் वो तुम्हारे बैकबोन सही होना चाहिए முதுகெலும்பு இருந்தா सच्चा बैकबोन है வார்த்தையா பிரசங்கிப்பார்கள் वचन को वचन करके कहते हैं தீர்க்கதரிசி பிரணாமுக்கு முதுகெலும்பு இருந்தது वो कहता है कि वैसा है அதனால்தான் எத்தனை ஸ்தாபனங்கள் எழுதி வந்தாலும் इतनी संस्था उसके खिलाफ அவர் आया வார்த்தையை பிரசங்கித்து वो वचन को प्रकट உப்பு किया பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணீரை குடிக்க இருந்தாலும் वो जो नमकीन का बिस्किट खा के दिन निकालने நான் வார்த்தையை மட்டும் தான் பிரசங்கிப்பேன் मैं केवल वचन प्रचार எனக்கு இந்த करूं। உலகத்துல யாரை பற்றியும் கவலை இல்ல मुझे कोई जरूरत எனக்கு नहीं है தேவன் முக்கியம் मुझे प्रभु என் important மனவாளன் எனக்கு முக்கியம் आमेन आमेन। என் மனவாளனோடு important வாழ है। வேண்டும் அதுதான் முக்கியம் वही इंपॉर्टेंट है அதுதான் முதுகெலும்புள்ள போலவர்கள் वही वो बैकबोन தவறான போதங்கள் தவறான சத்தங்களுக்கு செவி சாய்க்காதீங்க वो गलत संदेश को तुम कान नहीं देना தவறான சத்தங்கள் நேற்று நான் பேசினேன் कल हमने बातें किया தேவனுடைய அக்கினி இருக்கிறது प्रभु की अग्नि है அந்நிய அக்கினியும் இருக்கிறது और एक अग्नि भी है தேவனுடைய சத்தமும் இருக்கிறது प्रभु की आवाज है அநேக குழப்பம் விளைவிக்கின்ற சத்தங்களும் இருக்கின்றன और भी कंफ्यूजन करने वाला அதனால் आवाज है। அப்படிப்பட்ட குழப்பம் விளைக்கக்கூடிய சத்தங்களோடு நாம் இணைந்து கொள்ள கூடாது वैसे आवाज के साथ हम एक नहीं होना அந்த चाहिए சத்தத்துக்கு செவி சாய்க்கவே கூடாது उसके साथ एक नहीं होना चाहिए தேவனுடைய சத்தம் உங்களுக்குள் இருக்கிறது प्रभु की आवाज तुम्हारी अंदर है தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது प्रभु का राज्य तुम्हारे अंदर யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் जॉन वो अग्नि था ஓ நாம் ஏன் இருக்க கூடாது हम क्यों नहीं होना चाहिए நம்முடைய சபைக்கு அல்லவா வரணும் हमारी कलीसिया में होना நாம் चाहिए। நடத்துற ஊழியர் கூட்டத்துக்கு எல்லாம் வர வேண்டும் हमारे इधर में होना चाहिए வார்த்தையில் முழுமையாக இருக்கும் பொழுது वचन का परिपूर्ण நீங்கள் வார்த்தையை பேசுங்கள் तुम वचन को बोलो அப்பொழுதுதான் நமக்கு முதுகெலும்பு இருக்கிறது என்று தீர்க்கதரிசி तभी हमारे पास वो हड्डी है ஹalleluya आमीन நமக்கு வார்த்தையை அடக்கி வைக்காத தேவ மனிதன் வேண்டும் हमें ऐसी सेवक चाहिए जो वचन को पीछे नहीं हटाएगा சத்தியத்தை அக்கிரமத்தினால் அடக்கி வைக்கிறவனுக்கு ஐயோ वो उसके लिए हाय वचन कहता है ஹalleluya आमीन சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது सत्य को तुम சொந்தக்காரங்க पुकारना வீட்டுல வந்தா நல்ல பிரியாணி நல்ல ஜாம் எல்லாம் போட்டு சாப்பிட வச்சுட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அனுப்புனீங்க
அவ்வளவுதான், குடும்பத்துக்கு சாபம் தான். रिश्तेदार आएंगे, अच्छा खाना खिला के उसे भेज देगा, सत्य नहीं बताएगा तो तुम பிரியாணி எல்லாம் पापी हो। தயார் பண்ணி Amen। பிரியாணி எல்லாம் தயார் பண்ணி बिरयानी सब बना के வீடு கமகமன்னு வாசனை வரும். घर पूरा ऐसा स्मेल आ रहा है, எழுதுல சோற போட்டுறாதீங்க, हाँ? சாப்பாடு பிரியாணி போட்டுறாதீங்க. அவங்க ऐसे सो खिलाओ मत, அந்த மனத்தோட கொஞ்சம் உட்காரட்டும். उसको बिठाओ, இடி முழக்கத்தின் செய்தியை முதல்ல சொல்லுங்க. वो गर्जना की आवाज उससे देना, இடி முழக்கத்தின் செய்தியை சொல்லி संदेश को बताना, அப்புறம் சாப்பிட வைங்க. फिर उसको खिलाओ। அந்த இரத்த பலிக்கு நீங்களாக இருப்பீர்கள். उसकी लहू का हिसाब आपसे लिया வேற जाएगा। சொந்த நமக்கு எதுங்க? हमें क्यों ऐसा रिश्ता? நாம தானே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனம். हम ही लोग प्रभु की लहू से இந்த उद्धार சொந்தங்கள் पाए। போதாதா? ये रिश्ता काफी नहीं है। சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஆமென் ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. ஆமென். आमेन। சொந்த பந்தெல்லாம் எனக்கு வேண்டாங்க, ओ रिश्ता இயேசு नहीं மட்டும் வேணும். चाहिए, यीशु में चाहिए। எதை இழந்தாலும் நான் என் இயேசுவை இழக்க மாட்டேன். सब कुछ खोएगा लेकिन यीशु को नहीं खोना चाहिए। அவர் தான் என் மணவாளன், वही मेरा दुल्हा है, அந்த மணவாளன் தான் வேணும். वही हमें चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அடுத்தது கவனிப்போம். हम देखेंगे। யாவருமே ஒரு பிரசங்கியாக முடியாது. முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் வரப்போறேன். அவ்வளவுதான், ஒரு 10 நிமிஷம் முடிச்சு. इम्पोर्टेंट पॉइंट है। ஒரு போற பார்க்க பார்த்தா இப்போதைக்கு பிடிக்க மாட்டாரு. ஸ்பீடு 120 போயிட்டு இருக்காரு. இது 120 में स्पीड में जा रहा है। எட்டிகாவில் अर्टिगा। 120 போயிட்டு இருக்காரு. இப்போதைக்கு ஸ்லோ பண்ண மாட்டார், हाँ, பயப்படாண்டா. हाँ। யாவருமே ஒரு பிரசங்கியாக முடியாது. सब लोग प्रचार नहीं कर सकते, ஆனால் உங்களுக்கு ஒரு சத்தம் உண்டு. लेकिन तुम्हारे ஆமென். पास एक आवाज है। கவனிங்க, இடி முழக்கம் எங்க இருக்கு? गर्जना कहाँ சொல்லுங்க, எங்க है? இருக்கு இடி முழக்கம்? तुम्हारे अंदर है। எங்க இருக்கு? கொஞ்சம் பொறுக்க, நான் தடவி பார்த்துக்கிட்டேன். है क्या? देख लेना। हाथ में। இடி முழக்கத்தை காணலையே, गर्जना नहीं दिख रहा है। தடவி பார்த்து சொல்ல போறீங்களா? இடி முழக்கம் எங்கெங்க இருக்கு? எனக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. हमारे अंदर है, ஏன்னா உங்களுக்குள்ள வரல, அதனால தான் சொல்ல முடியல. नहीं आया क्या आपके अंदर? அல்லேலூயா. आमीन। பாருங்கள், உங்களுக்கு ஒரு சத்தம் உண்டு. आपके पास एक आवाज है। ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை உங்களால் பிரசங்கிக்க முடியவில்லை என்றால், हो सकता है कि तुम प्रचार नहीं कर सकते இந்த हो। மணி நேரத்தின் செய்தியை உங்களால் மாய்மாலம் இல்லாமல் பிரசங்கிக்க முடியவில்லை என்றால், हो सकता है कि आपके पास प्रचार करने का अवसर नहीं है। கவனிக்கணும், நீங்கள் ஒரு பிரசங்கியா இருந்தால் तुम एक प्रचारक है, பிரசங்க பீடத்திலிருந்து वो प्रचार के मंच से பிரசங்கிக்க அழைக்கப்பட்டுள்ளீர்கள். तुमको प्रचार करने को बुलाया, அவ்வாறு அழைக்கப்படவில்லை என்றால், ऐसा नहीं बुलाया, அப்படி இருந்தும் ஜனங்களுக்கு முன்னால் वैसा रहेगा तो भी உங்கள் வாழ்க்கை ஒரு பிரசங்கமாக அமைய வேண்டும். तुम्हारा जीवन एक प्रचार है। தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு புரியுதா? आमीन। வார்த்தையா பிரசங்கிக்க முடியவில்லை என்றால், वचन को वचन करके अगर प्रचार नहीं நீங்கள் कर सकते, வார்த்தையின்படியே ஜீவித்து காட்டுங்கள். वचन से जियो, वो एक बड़ा प्रचार है। அந்த ஜீவியமே ஒரு பிரசங்கமாக वो இருக்கட்டும். जीवियम एक प्रचार है। ஆமென். आमीन। பிரசங்கமும் பண்ண முடியல, प्रचार भी नहीं कर सकता है, வாழ்க்கையும் சரியில்லை. जीवन भी नहीं होता है, ऐसा नहीं होना चाहिए। சூத்த கத்திரிக்காய் தூக்கி குப்பையில போட வேண்டியதான். அல்லேலூயா. இந்த பிரசங்க விடுதலை பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். यहाँ पे पवित्र आत्मा का நான் अभिषेक இறங்கி है। வந்தா உங்கள் சகோதரன், ओ ஆனா இப்போ आएगा, தேவனுடைய ஊழியக்காரர். अभी मैं प्रभु का दास। அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, देखिए, அப்படி இல்லை என்றால் உங்கள் ऐसा- வாழ்க்கையே ஒரு பிரசங்கமாக அமைய வேண்டும். तुम्हारा जीवन एक प्रचार होना அதன் चाहिए, மூலம் நீங்களும் उसके द्वारा तुम ஒரு பிரசங்கியாகத்தான் இருப்பீர்கள். तुम एक प्रचारक बनते हो। நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் கூறவில்லையா? लिखित पत्री करके पौल कहता है, ஆமென். इसलिए உங்களால் வாழ்ந்து காட்டப்படும் तुम्हारे द्वारा वो जी के மன்னிக்கவும், दिखाएगा। உங்களுடைய பிரசங்கமானது तुम्हारा जीवन உங்களால் வாழ்ந்து காட்டப்படட்டும். तुम्हारे द्वारा दिखाई देने दो। அவ்வாறு செய்தால் ऐसा करोगे, அதுவே தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. आमीन, वही प्रभु की आवाज है। அதை புறக்கணிக்கிறவர்கள் उसे जो टुकारता है, அவர்கள் மேல் நிந்தையை கொண்டு வரும். उनके ऊपर जजमेंट होगा। அவர்கள் கூறுவார்கள், वो कहेंगे அவன் அல்லது அவளுடைய ஜீவித்திற்கு எதிராக वो उसका जीवन की विरोध ஒருவரும் குற்றம் சுமத்த முடியாது. भी नहीं है। அவர்கள் இனிமையானவர்கள், वो लोग मधुर है, அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள். वो लोग जी कर दिखाते हैं, தேவனுடைய மனிதன் என்று वो प्रभु के दास करके சொல்லும்படி वैसा जीवन जीते हैं। யாராவது ஜீவித்திருக்கிறார்கள் எனில் ऐसा अगर कोई जीता है, அது அந்த மனிதன் தான். वो वही वो व्यक्ति है। இப்பொழுது சற்று பரிபூர்ண மனிதனுடைய அந்த பிக்சரை போடுப்பா. आमीन। अभी वो साथ
गुण का वो पिक्चर डालना गिर गए। Praise Lord. மேலே மேலே ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணி கவனிங்க. अब देखिए ना, ஒரு மனிதனா இருக்கணும்னு தீர்க்க சொன்னார் இல்லையா? एक वैसा व्यक्ति होना चाहिए ना, ஒரு பரிபூர்ண மனிதனாக இருக்கணும். एक सिद्ध मनुष्य होना चाहिए। நம்முடைய சரீரத்துல अपनी शरीर में ஒருவேளை கை சரியா தூக்க முடியாம, हाथ ऊपर नहीं उठा सकता है, கால் சரியா நடக்க முடியாம, पैर नहीं चल सकता है, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ऐसा हो सकता है। அது ஒரு குறைவான மனிதனாக वो एक कमजोरी हो सकता है। ஆனா அத சரீரத்தை குறிச்சு சொல்லல. उसके बारे में नबी प्रभु ने ஆவிக்குரிய ஊனம்னு ஒண்ணு இருக்கு. आमीन। आत्मिक जो कमजोरी है उसके बारे சரீர ஊனம் வேறு, ஆவிக்குரிய ஊனம் வேறு. शरीर की कमजोरी अलग है, ஆனா आत्मिक कमजोरी अलग ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் மனிதனாக இருக்க है। வேண்டும். उसमें तुम पुरुष होना चाहिए। ஒரு விசுவாசமுள்ள ஒரு வீரனாக இருந்தால் और अगर एक योद्धा है, அவனுடைய நெஞ்சில் மயிர் முளைத்திருக்கிறது தீர்க்கதரிசி சொல்றார். उसकी छाती में हाथ बाल रहता है, हाँ। छाती में बाल रहता है। கவனிங்க, आमीन। பரிபூர்ண ஒரு மனிதனாக மாற வேண்டுமானால் एक सिद्ध मनुष्य होगा तो அங்க அஸ்திபாரம் விசுவாசம். उसकी फाउंडेशन विश्वास है। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். बिना विश्वास प्रभु को प्रसन्न नहीं कर सकते हो। ஆகையால் விசுவாசத்துல ஆரம்பிக்கிறோம். वो विश्वास से शुरू करते அது हैं। எபேசு சபையின் காலம். वो एफेसियन का चर्च, அதன் தூதன் பவுல் அப்போஸ்தலன். वो पौल है, அது அங்கிருந்து விர்ச்சு வல்லமை वर्चू के आता है, விசுவாசத்தோடு கூட நம்ம வல்லமையை கொஞ்சம் संयम में आता கூட்டிக்கிடணும். है, संयम में आता है, அடுத்தது வல்லமையை பெற்ற பிற்பாடு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ज्ञान में आता है। உலக ஞானம் அல்ல, वो दुनिया का ज्ञान உலக है। ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. वो दुनिया के लिए, दुनिया ஆனா के இது ज्ञान தேவ हमारे लिए ஞானம். पागल है। அந்த ஞானத்தை கூட்டிக் கொள்ளுங்க. उस ज्ञान को ले लेना। அப்புறம் இச்சையடக்கம், फिर टेम्परेंस, அது டெம்பரன்ஸ். आमीन। டெம்பரன்ஸ் தன்னடக்கம் என்று அர்த்தம். वो अपने आप को संभालने वाला, இச்சையடக்கம் என்ற வார்த்தை தன்னடக்கம் என்று அர்த்தம். आमीन। अपने आप को அதோடு அதை கூட்டிக் கொள்ளுங்க. उसके साथ அதுக்கு அடுத்து தேவனுடைய பொறுமை, पेशेंस, பொறுமை எடுத்துக்கொள்ளுங்கள். आमीन। उस धीरज को அடுத்து लेना। தேவ பக்தியை கூட்டிக் கொள்ளுங்கள். प्रभु का भक्ति है, அடுத்த சகோதர சிநேகம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். भाईचारे की प्रीति है। சகோதர சிநேகம் என்றால் என்ன? भाईचारे की प्रीति क्या சரி, है? நாம இப்பொழுது எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? कहाँ पर आए हैं? எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? நாம திம்மராஜபுரம் சபைக்கு தான் வந்திருக்கோம். இதுவா பாஸ்டருக்கு தெரியல. हम अभी तिमराबुद्रम चर्च में आया है। எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? कहाँ पर आए? ஆ? सहोदर எங்க வந்திருக்கோம்? நான் எதை காட்டி தானே பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கதான் பதில் இருக்கு. உங்களுக்கு புரியட்டுன்னு தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? कहाँ पर आए? சகோதர சிநேகத்திற்கு வந்திருக்கிறோம். आमीन। भाईचारे की प्रीति में आए हैं। அல்லேலூயா. आमीन। சகோதர சிநேகம்னா என்னங்க? भाईचारे की प्रीति क्या है? எல்லாரையும் நேசிப்பது தானே. सबसे प्रेम करना है ना। பிதா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போலவே पिता ने जैसा हमसे प्रेम किया, நாமும் எல்லாரிடத்திலும் அன்பு கூறணும். हम भी सबसे प्रेम करना चाहिए। இல்ல நான் குறிப்பிட்ட பேரிட்ட தான் அன்பு கூறுவேன். नहीं, मैं एक குறிப்பிட்ட பேரிடத்துல மட்டும்தான் कुछ लोगों से मैं प्रेम करूंगा। குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் நாங்க ஊழியர் கூட்டத்துக்கு அழைப்போம். कुछ लोगों को ही हम बुलाएंगे। எங்களுக்கு வேண்டாதவர்களை அழைக்க மாட்டோம். हमको जो नहीं पसंद है उसे नहीं बुलाएंगे। அப்படின்னா உனக்குள்ள சகோதர சின்ன இல்லைன்னு அர்த்தம். इसका मतलब आपके पास ஏன் भाईचारे அதை की प्रीति சொல்றோம் नहीं है। அப்படின்னா, क्योंकि இயேசு கிறிஸ்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தாம் இல்லையா? यीशु मसीह को चुम्मा देके जो दिखाया, யாரு? जुदास। யூதாஸ் காட்டி கொடுத்தாரு. யூதாஸ். இயேசு அவனை துரோகி என்று அழைத்தாரா? यीशु उसको இல்ல சிநேகிதன் என்று அழைத்தாரா? वो दोस्त करके बुलाया। சகோதர சிநேகத்தை இயேசு காட்டினாரா இல்லையா? यीशु ने वहां पे दिखाया। ஏன் உங்களால காட்ட முடியலன்னு நான் கேக்குறேன். आपसे क्यों नहीं दिखा पा रहे हो? இதுதான் சகோதர சிநேகமா? यही वो நாங்க சகோதர சிநேகத்துக்காக ஒரு கூட்டம் நடத்துறோம் அப்படின்றாங்க. हम भाईचारे की प्रीति के लिए ஏன் எல்லா ஊழியக்காரங்க அழைக்க வேண்டுமே? सबको बुलाना चाहिए ना। ஏன் காரணம், நீங்க வார்த்தையில சரியாக இல்லாதனால உங்களால் அழைக்க முடியாது. क्योंकि वचन में तुम स्थिर नहीं ஆனால் நாங்கள் எல்லாரையும் அழைப்போம், உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். हम सबको बुला रहे हैं। காரணம், ஒரு பரிபூர்ண வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கிறது. हमारे पास वो विश्वास நீங்க है। என்ன கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் கொடுக்க முடியும். कुछ भी पूछेगा तो हम ஏனென்றால் जवाब அந்த देंगे। 7 சத்தங்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றன. सात आवाज हमारे अंदर है। அதனால எல்லா சகோதர சிநேகம்னா துரோகியை கூட நீங்க நேசிக்கணும். वो तुम्हारे शत्रु से भी प्रेम करना चाहिए। பாருங்க, something is wrong. कुछ तो गड़बड़ है, ஏதோ ஒரு தவறு அங்க இருக்கிறது. कुछ तो गड़बड़ है। கவனிக்கணும். சகோதர சிநேகம் என்பது என்னன்னா, எல்லாரையும் நேசிக்கணுங்க. அது வேற காரியம். सबसे प्रेम करना। அதுதான் காரியம். आमीन। அடுத்து தலைக்கல் வருகிறது. वो हेडस्टोन आता है। தலைக்கல் आमीन। அன்பு, प्रेम आता है, பரிசுத்த ஆவி, पवित्र आत्मा। அதுதான் ஹெட்ஸ்டோன்,
தலைக்கல் वही हेडस्टोन है, கிறிஸ்து. मसीह है। இது இத்தனை இருந்தா वो सब रहेगा, தலைக்கல் வந்து அமர்வார். वो आके बैठेगा। ஒரு சபையின் மேல அமர போறது இல்ல. वो चर्च में आके नहीं बैठेगा। ஒரு சபை, இதுதான் சபை என்றால் ये सभा रहेगा, தலைக்கல்லாக கிறிஸ்து வந்து அமர்வாரா? वो इसमें आके हेडस्टोन नहीं बैठेगा। தீர்க்கதரிசி சொல்லுகிறார், और वो बैठता है, இந்த 7 குணாதிசயங்களையும் பெற்றவர்கள் ये 7 सद्गुण को जो लेता है, அவர்கள் மேல்தான் தலைக்கல் வந்து அமர்வார். उनके ऊपर ही छोटी का पत्थर आएगा। அது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கும் என்று சொல்லுகிறார். वो एक व्यक्ति रहेगा करके ஒரு தனிப்பட்ட நபர் இந்த பூரணமான பரிபூர்ண குணாதிசயங்களுக்குள் வருகிறார்களோ, 7 सद्गुण को लिया हुआ रहेगा, அப்பொழுது தலைக்கல்லாகிய கிறிஸ்து நம் மேல் அமர்வார். तब हेडस्टोन क्राइस्ट तुम्हारे अंदर ஓ, आएगा। நாம் இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். हम यहाँ तक आए हैं, ஓ, இங்கே மார்பளவு வந்திருக்கிறோம், கழுத்து வரைக்கும் வந்திருக்கிறோம். यहाँ तक आए हैं, गले तक। சரிதானா? सही है। நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். தனித்தனியே நாம சரீரம் தான், हम उसकी बाग है, தலை நாம கிடையாது. हम सर नहीं है, அதனால தான் நம்ம சபைக்கு தலைவர் கிடையாது. इसलिए हमें कोई புரியுதா? लीडर नहीं है, தலை நாம கிடையாது. हेड नहीं है। நமக்கு தலைமை வந்து பிஷப்பும் கிடையாது, போப்பும் கிடையாது, யாரும் கிடையாது. हमारे लिए कोई बिशप पोप नहीं है, சீஃப் பாஸ்டரும் கிடையாது. वही चीफ पास्टर भी नहीं இங்க है, யாருமே கிடையாது. நாங்க எல்லாம் ஒண்ணுதான். हम सब एक ही है। கிடையாது. ஜோசப் பிரணாமும் கிடையாது, जोसेफ காக்கு பிலிப்பும் கிடையாது, कोई नहीं। டால்டன் புருஷும் கிடையாது, कोई नहीं। கோல்மேனும் கிடையாது. कोई नहीं है। சம் எனிதிங் எல்லாம். आमेन, हालेलुया। நமக்கு தலைக்கல் யாருன்னா கிறிஸ்து மாத்திரம். हमारा हेडस्टोन क्राइस्ट है। இப்ப இவ்வளவு பரிபூரணத்துக்குள்ள வந்தவன் மேல தான் அவர் அமர முடியும். ऐसे जो आएगा उसके ऊपर प्रेम आएगा। நீங்க அறகுறையா இருந்துகிட்டு கிறிஸ்து உங்க மேல எப்படி வருவாருன்னு கேக்குறேனா? आधा अधूरा रहेगा तो मसीह कैसा आएगा? ஒரு பரிபூரண மனிதனுடைய வளர்ச்சி செய்தியை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. वो स्टेचर ऑफ ए परफेक्ट मैन को बार-बार पढ़ना, இதோட நீங்கள் கூட்டுங்கள், इसके ऊपर तुम लेना, இவைகளோட இன்னும் கூட்டுங்கள், इससे और बढ़ना, இவைகளோட இன்னும் கூட்டுங்கள், ये बढ़ाना, அப்படியே சகோதர சிநேகம் வரைக்கும் வருகிறீங்க. भाईचारे की प्रीति तक आते எப்ப हैं। நம்ம கழுத்து வரைக்கும் வந்துட்டோம். अभी गले तक आ गया, இப்ப என்ன வரணும்? अभी क्या आना है? தலைக்கல் வரணும். अभी हेडस्टोन ஆனா आना है। அநேகர் பிரசங்கம் பண்ணுவாங்க, बहुत लोग कहेंगे தலைக்கல் வந்து விட்டது தெரியுமா? हेडस्टोन आ गया, मालूम है? தலைக்கல் வரலன்னா சொல்றீங்க. वो नहीं आया करके बोलते தலைக்கல் हो। வந்து விட்டது என்று वो आ அநேக गया। கோட்ஸ்கள் இருக்கிறது. बहुत सारे कोट्स, நீங்க எல்லாரும் கோட்ஸ் பிரசங்கித்தையே பண்றாங்களே தவிர आज सब लोग quotes அனுபவ வாழ்க்கையை பிரசங்கிப்பது இல்லை. अपनी जीवन के अनुभव உன் नहीं வாழ்க்கை बताता। ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும். हमारा जीवन एक உன் प्रचार है। ஜீவியம் ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும். हमारा जीवन एक प्रचार है। குழாயடியில சண்டை போட்டு விட்டு वो झगड़ा करते हुए, நீங்க பைபிளை இடுப்புக்குள்ள வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது என்னங்க? वो तुम वहां पे रास्ते में झगड़ा करोगे और बाइबल लेके आओगे तो क्या लाभ है? இங்க யாராவது அப்படி இல்லையா? हमारा जीवन ऐसा नहीं होना चाहिए। குழாயடியில பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க பிடிச்ச பிறகுதான் அடுத்த ஆள் பிடிக்க முடியும். वो वहां पे पानी भरने के लिए तो पहला मैं ही ஆனா पानी இங்க भरूंगा। வந்தா பய பக்தினா என்ன பயம்? यहाँ पर आते तो ऐसा भाईचारे की प्रीति दिखा। வாட் இஸ் திஸ்? இது என்ன? ये क्या है? அல்லேலூயா. हालेलुया। தலைக்கல் வரமாட்டாரு. नहीं आएगा ऐसा। தலைக்கல் வரமாட்டாரு. ऐसा नहीं ஒருத்தர் குறிச்சு ஒருத்தர் குறை சொல்லி வீடியோ போட்டு குற்றப்படுத்தி பண்ணா எப்படி தலைக்கல் வருவார்னு கேட்கணும். एक के बारे में दूसरे के बारे में நீங்கள் तुम தலைக்கல் कैसा आएगा? நீங்கள் தலைக்கல் வந்து விட்டது என்று பிரசங்கிக்கலாம். आप बोल सकते हैं कि हेडस्टोन आया है, அது உங்கள் மீது தலைக்கல் வந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. हमारे ऊपर आया है क्या, ये प्रश्न है। புரிகிறதா? ஆமென். ஓ தலைக்கல் வந்து விட்டது. वो हेडस्टोन आया है, ஓ வந்து விட்டது. आया है। ஆமென். आमेन। ஐயா உங்க மேல வந்திருக்கா ஐயா? वो तुम्हारे ऊपर आया क्या भाई? இந்த காரியத்திலே நான் இன்னும் கடுபடா தான் இருக்கிறேன். अभी तक इसमें ही में गड़बड़ है। பொறுமையா உட்கார்ந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணு. अपने आप को हम्बल करके புரியுதா? प्रभु से प्रार्थना कर। தனி நபருக்குள்ள இந்த குணாதிசயங்கள் வந்தாகணும். व्यक्तिगत रूप में ये அப்பொழுதுதான் चरित्र आना தலைக்கல் चाहिए, வந்து அமரும். तभी हेडस्टोन आएगा। சபையின் மேல வந்து அமராது, वो चर्च में नहीं आएगा, தனி நபர் மேல வந்து அமரும். व्यक्तिगत रूप में आएगा। பாருங்க, தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லும்போது हम कहते हैं இந்த 7 குணாதிசயங்களும் सातों सद्गुण இந்த 7 குணாதிசயங்களும் சத்குணம் உலகத்தில் உள்ள எந்த மனிதனிடத்திலும் இல்ல. कोई मनुष्य के पास नहीं है, எந்த மனிதனிடத்திலும் இந்த குணாதிசயம் கிடையாது. कोई मनुष्य के पास नहीं है, ஒரு மனுஷன் கூட பெற்றுக்கொள்ள மாட்டான். कोई भी मनुष्य नहीं पा सकता। ஆனால் लेकिन அது கிறிஸ்துவுக்குள் இருந்தது. वो मसीह का अंदर था और அது है। கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். वो मसीह का गुण கிறிஸ்துவை है। தவிர இந்த குணாதிசயம் வேற யாருமே இல்ல. मसीह छोड़कर எந்த किसी के पास नहीं। பாஸ்டர்ட்டையும் இல்ல, कोई पास्टर எந்த पास- பிரசங்கிமாட்டையும் இல்ல. किसी के पास அது नहीं है। கிறிஸ்துவுக்கே உரிய குணாதிசயங்கள். वो मसीह का अपना இதை सद्गुण है। நாம பெற்றுக்கொள்ளும் போதுதான் इससे जब हम ले लेते हैं, கிறிஸ்து நம்ம மேல் வந்து அமர்கிறார். मसीह हमारे ऊपर आता है, அப்போதுதான் நீங்க மணவாட்டி. तभी तुम दुल्हन है। மணவாளனும் மணவாட்டி இணைகிற காரியம். दुल्हा और दुल्हन एक हो रहे हैं। அல்லேலூயா. Hallelujah. ஆகையால் இப்பொழுது கவனிங்க, அடுத்த விசுவாசம் பாயிண்ட் வேணா? போவோம். Amen. ஒன்றாயிட்டு போடு சீக்கிரம் கவனிங்க. Amen. பிரசங்கியானவர் தன்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருப்பதோடு वो प्रचार के लिए बुलाए के बावजूद அது தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டவும் वो அழைக்கப்பட்டுள்ளார். जीने के लिए भी बुलाया गया है। உங்களால் आपके द्वारा
பிரசங்கித்தபடி வாழ்ந்து காட்ட இயலாவிடில் अगर तुमसे जी नहीं सकते हो, நீங்கள் பிரசங்கிப்பதையே நிறுத்தி விடுங்கள். तुम प्रचार करना बंद कर डालना. கரெக்ட். आमेन. அல்லேலூயா. आमेन. பிரசங்கம் பண்றதுபடி வாழ்ந்து காட்டலன்னா பிரசங்கம் பண்றதை நிறுத்துங்க. अगर तुम प्रचार के अनुसार जी नहीं सकते तो प्रचार बंद कर डालो. பூச்சாண்டி காட்ட கூடாது. ओ ऐसा दिखाओ. தலைக்கல் வந்துட்டது. हेडशॉट आया. அப்படி ஆயிட்டு ऐसा हो நாங்க गया. எடுத்துக்கொள்ள போட்டுட்டோம். हो गया. என்னையா கதை? ये क्या है? ஆமென். आमेन. பிரசங்கத்தின்படி வாழ்ந்து காட்ட முடியவில்லை என்றால் உங்கள் பிரசங்கத்தை நிறுத்துங்கள். अगर तुम जी नहीं सकते हो तो प्रचार छोड़ देना. சகோதர சிநேகத்தின்படி வாழ்ந்து காட்ட முடியவில்லை என்றால் உங்கள் பிரசங்கத்தை நிறுத்துங்கள். भाईचारे की प्रति अगर जी नहीं सकते हो तो छोड़ देना प्रचार. நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்லுறார். तुम्हारा नबी कहता है. மசீஹ் ने कहा. मसीह ने कहा. हालेलुया. आमेन. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. प्रभु की महिमा. ஆகையால் आमेन. உங்கள் பிரசங்கத்தை நிறுத்தி விடுங்கள். प्रचार को छोड़ देना. ஆனால் நீங்கள் செய்கிற பிரசங்கத்தின்படி எல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ऐसा जीना चाहिए. உங்களை பற்றி எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது. तुम्हारे बारे में विचार करना अच्छा இங்கே है. சத்தங்கள் இருந்தன. बहुत सारे आवाजें था. பாருங்கள், சத்தங்கள் ஆயிரக்கணக்கில் வேண்டும் என்று எவ்வளவாய் வாஞ்சிக்கிறோம். thousands of lived voices वहां पे होना தேவனுடைய चाहिए. இடிமுழக்கமாக அது இருந்தது. वो प्रभु की गर्जनाई है. இன்றைக்கு பூமியில் கடைசி आज इस धरती में பூமியில் கரை திரையின்றி बिना डाक बिना चूरी. பாஸ்டர் நேத்து பிரசங்கம் பண்ணவர், ராயல் பாஸ்டர் நேத்து பிரசங்கம் பண்ணார் இல்லையா? என்ன செய்தி வசனம் வாசிக்க சொன்னாங்களா? कितना सुना? என்ன வசனம் வாசிக்க சொன்னாங்க? करे इधर ये. கரை திரை பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை. आमेन. बिना डाक बिना चूरी. ஆமென். आमेन. அப்ப கரை திரையின்றி बिना डाक बिना चूरी இனிமையிலும் मधुरता में பரிசுத்தத்திலும் पवित्रता में தூய்மையிலும் शुद्ध होकर கரைபடாத ஜீவியங்களிலும் बिना डाक और जीवन நடந்து चलकर தேவனுடைய இடிமுழக்கத்தை முழங்கி திரிகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். रे प्रभु का वो गर्जनाई को जी कर दिखाना இப்படி चाहिए. வாழ்கிறவர்கள் மட்டும்தான் இடிமுழக்கத்தின் குரூப். वैसा जो जा रहा है वही सही क्रिश्चियन है. மற்றது வித்தவுட் குரூப். वो सब वो ग्रुप नहीं है. இப்ப யாரு? பாஸ்டர் ராயல் பாஸ்டர் மட்டும்தான் தண்டர் குரூப்பா? खाली रॉयल अकेला थंडर ग्रुप है. நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்க. நீங்க யாரு? தண்டர் குரூப் தானே. आप कौन? आप भी वही நீங்க है. யாரு? आप कौन है? இப்ப தண்டர் குரூப்பை பற்றி யாராவது பேசினா சாட்டை அடி கொடுக்க முடியுமா? अभी कोई आपके बोलते बारे में हम बोलेगा तो बोल सकते हैं. அல்லேலூயா. आमेन. இந்த முதுகுல குத்துற ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது. आमेन. पीछे से मारना बड़ी नहीं है. அல்லேலூயா. आमेन. ஒருத்தர் போட்டிருக்காரு எனக்கு வீடியோ, எனக்கு எதிராக. हमारा खिलाफ डाला है. ஆஃப்மன் படத்தை தூக்கி எரியுங்கள். हॉफमैन का पिक्चर उठा के फेंक देना. அந்த படத்தை தூக்கி குப்பையில போடுங்கள் वो कचरा में डालना. என்று அவர் பிரசங்கித்திருக்கார். திருநெல்வேலி ஸ்ரீபன் பாஸ்டர். ऐसा प्रचार क्या करके बोलता அதை है. மட்டும் நிரூபிச்சுட்டா உனக்கு 50,000 ரூபாய் தர்றேன். वो अगर तुम साबित करेगा तो நான் 50,000. பிரசங்கித்த செய்தியில நீ அடையாளம் காட்டினால் 50,000 ரூபாய். तुम अगर बताएंगे तो मैं 50,000 इनाम दूंगा. அல்லேலூயா. आमेन. அப்படியே நான் வீட்டுல போய் உங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்கிறேன் பாஸ்டர். मैं जाके घर में सुन रहा हूँ. 50,000 விட்டுறக்கூடாது. 50,000 रुपया मैं दूंगा. அல்லேலூயா. உங்களுக்கு கிடையாது. आपको नहीं. ஆமென். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்றீர்கள். அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. आप पैसे की लालच நான் எதுக்குன்னு சொன்னேன், नहीं छोड़ेगा. என்ன குறித்து இப்படி விமர்சனம் பண்ணின நபரே ஒரு சேலஞ்ச் பண்ணி 50,000 ரூபான்னு சொன்னார். 50,000 ரூபான்னு சொல்லி அங்க சேலஞ்ச் பண்றாரு. இப்ப நான் பண்றேன். उसने 50,000 का चैलेंज இப்ப किया. என்னாச்சு, இந்த வீடியோ எல்லா இடத்துக்கும் போய் நெல்லை ஸ்டீவன் இப்படி பேசினாரா இப்படி பேசினாரா ऐसा बात किया क्या अगर पूछ रहा है. நேற்று கூட நாங்க கேட்கும்போது சென்னையில இருந்து இந்த வீடியோ வந்தது. कल भी वो वीडियो आया. நம்ம காரைக்கால் ராஜா பிரதர் சொன்னாரு, कारेकाल राजा இத பற்றி எனக்கு ஒருத்தர் அனுப்புனார் இந்த வீடியோவை. मुझे एक भेजा. அதாவது இந்த ஆஃப்மன் படத்தை தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொன்னதையும் हॉफमैन की फोटो அதை எரிந்து விடுங்கள் என்று சொன்னதாக ऐसा बोला करके कहता அது है. விமர்சனங்களின் மூலமாக வந்த வீடியோ. ऐसे कमेंट आया है. அதை பிரதர் கேட்டிருக்காங்க. उसे सुना. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்திருக்கும். थोड़ा से நேற்று நாங்க அதை பற்றி பேசணும். हम लोग बात किया. பிரதர் அப்படி ஒரு வார்த்தையை நான் பேசுவேனா பிரதர்? ऐसा कैसा मैं அப்படின்னா நான் ஏன் பிரதர் அங்க மாட்டி வச்சிருக்கிறேன். ऐसा होता तो मैं क्यों वो ஆனா पिक्चर ஃபுல் रखता. பிட்ல மாட்டுறதுக்கு எனக்கு மனசு வரலங்க. वो पुलपिट में ஏன்னா என் கர்த்தர் இங்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது मेरा यीशु यहाँ पर खड़ा அதற்கு है. பக்கத்துல ஒரு ஓவியரை நான் இணையாக வைக்க முடியாது. उसके सामने में தீர்க்கதரிசி आर्टिस्ट சொல்லுகிறார். क्यों रखूंगा. தீர்க்கதரிசி சொல்ல கர்த்தர் இங்கே நின்றார் என்று சொல்றாரு. यहाँ पर नबी कहते कि ஆனா यीशु நான் आया. பக்கத்துல வைங்க, उसके बाग में रख. இல்ல உங்க வீட்ல வச்சிடுங்க, घर पे रखना. இல்ல உங்க பாக்கெட்ல வைங்க, पॉकेट में रखना. ஆனால் நான் வைக்க கூடாது என்று நான் சொல்லவே இல்லை. नहीं रखने का ஆனா नहीं. கிராபிக்ஸ் பண்ணி ग्राफिक्स करके ஆஃப்மன் படத்தை இது உள்ள வைத்து इसके अंदर रखकर ஸ்டிக்கர் போட்டு स्टिकर डाल के கோயம்புத்தூர்ல பல வீடுகள்ல ஒட்டப்பட்டிருந்தது. कोयम्बतूर में बहुत सारे घर में डाला. 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு செய்தியை பிரசங்கித்தேன். 5 साल தீர்க்கதரிசி पहले கிராபிக்ஸ் பண்ணாரா, ये ग्राफिक्स किया ரெண்டை क्या? இணைத்தாரா, ऐसा किया क्या नबी? தனித்தனியா வைத்திருந்தார்.
இந்த மேகஸ்தம்பமானது இப்படி இருந்தது. वो ऐसा था, அது திருப்பி பாருங்கள். उसे घुमा के देखा, கர்த்தருடைய முகம் போல இல்லவா இருக்கிறது. प्रभु के नाम ஓ அங்க கண்கள் चेहरा இருக்கிறது, करके दिखाया, அங்க கண்கள் இருக்கிறது. आंख है दिखाया, ஓ மூக்கு இருக்கிறது போல் தெரிகிறதா, नाक है வாய் இருப்பது போல் தெரிகிறதா. ऐसा दिखता है பாருங்கள், क्या? கர்த்தர் தாமே இங்கு நின்று கொண்டிருந்தார். ये प्रभु है करके नबी ने बताया. கர்த்தர் தாமே நின்று கொண்டிருந்தார்னு சொன்ன தீர்க்கதரிசி उसने जैसा कहा, அந்த ஹாஃப்மேன் படத்தை தனியா தான் வச்சிருந்தாரு. वो हाफमैन फोटो को अलग रखा. இந்த மகா பெரிய புத்திசாலிகள் இதை தூக்கி இது உள்ள கொண்டு வச்சுட்டான். उन्होंने हाफमैन पिक्चर को इसके साथ जोड़ दिया. செய்யலாமா? ऐसा नहीं करना चाहिए. அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் உடனே அவருடைய சிக்கரப்புறம் கிழிச்சு தள்ளிட்டாங்க. सब लोगों ने स्टिकर को फेंक दिया. எங்க வார்த்தையை விட்டு விலக கூடாதுங்க. वो वचन को नहीं, மனவட்டி முழு வார்த்தையாகவே இருக்க வேண்டும். पूर्ण वचन होना चाहिए. வார்த்தையை மட்டும் நேசிக்கணும். केवल वचन पर भरोसा. அல்லேலூயா. आमीन. ஆகையால் பிரியமானவர்களை கவனிங்க. देख लेना, இது நாங்க கவனிங்க கொஞ்சம் கேள. அதை பாருங்க, பூமியில் கரை திரை என்று இனிமையிலும் वो तुम मधुर के साथ பரிசுத்தத்திலும் पवित्र होकर, தூய்மையிலும் शुद्ध होकर, கரைபடாத ஜீவியங்களில் நடந்து बिना डाक जीवन जीकर தேவனுடைய இடி முழக்கத்தை முழங்கி திரிபெருளாக அவர்கள் இருப்பார்கள். गर्जना को दिखाते हुए होना चाहिए. நம்ம எல்லாரும் தான் தண்டர். हम सब थंडर्स है. நீங்க தான் இடி முழக்கத்தை முழங்கி திரிபவர்கள். आप भी वो उस गर्जनाई को இந்த प्रकट करते தேவனுடைய हो. ஊழியக்காரர் பாஸ்டர் ராயல் இடி முழக்கத்தை முழங்கி திரிகிறார். पास्टर रॉयल भी वही करता है. பாஸ்டர் ஜான் ஐசக் இடி முழக்கத்தை முழங்குகிறார். पास्टर जॉन ऐसे भी वही करता ஓ है. நான் இங்கு இடி முழக்கத்தை முழங்குகிறேன். हम भी गर्जनाई இங்க करते இருக்கிற हैं. எல்லா ஊழியக்காரர்களும் இடி முழக்கத்தை முழங்குகிறார்கள். सभी सेवक लोग गर्जनाई We हैं. are called thunder groups. हमको थंडर ग्रुप बोलते हैं. நாங்கள் எல்லாரும் தண்டர் குரூப் இடிமுழக்க हम सब தூதர்களாக இருக்கிறோம், செய்தியாளர்களாக इसकी இருக்கிறோம். संदेशवक है. சொல்ற வெக்கப்பட போறீங்களா? इसके लिए तुम्हें शर्म आता है? வெக்கப்பட போறீங்களா? தைரியமா சொல்ல போறீங்களா? शर्म होता है कि आमेन. बिंदास बोलने वाले हो. அதுதான் உண்மையானது. वही वो सत्य है. சரி கவனிங்க. நீங்கள் உண்மையான மேல போயிட்டீங்களா? கிறிஸ்தவர்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள். ஐயா உண்மையான கிறிஸ்தவர்கள் ऐसा अगर जिएगा तो सच्चा क्रिश्चियन है. சத்துருவுக்கு எதிராக இடி முழக்கமாக இருக்கிறார்கள். ஆமென். सामने तुम वो गर्जना ஏங்க, है. நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களா? आप सच्चा क्रिश्चियन உங்களை है. குற்றப்படுத்துற சத்துருகளுக்கு எதிராக हमारे विरोधी के सामने, தண்டர் குரூப் என்று சொல்லுகிற சத்துருக்களுக்கு எதிராக थंडर ग्रुप बोलने वाला लोगों के सामने அந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் वो सच्चा क्रिश्चियन இடி முழக்கமாக இருக்கிறார்கள். ஆமென். गर्जनाई के रूप में जीते हैं. ஆமென் இல்லையா? हालेलुया. நீங்க தான் இடி முழக்கமாக இருக்கிறீர்கள். तुम ही लोगों गर्जनाई है. இனிமேல் யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. कोई भी बोलेगा तो நீங்க தான் அதுன்னு சொல்றாரு. அது உண்மையான கிறிஸ்தவர்கள். वो सच्चा क्रिश्चियन तुम लोग हैं. உண்மையான கிறிஸ்தவர்கள் சத்துருக்கு எதிராக இடி முழக்கமாக இருக்கிறார்கள். वो एक गर्जनाई के रूप में है. நீங்கள் எவ்வளவாய் கத்துகிறீர்கள் என்பதை குறித்து பிசாசு அக்கறைப்படுகிறதில்லை. तुम लोग कैसा चिल्ला रहे करके कौन है? शैतान नहीं डरता है. நீங்கள் எவ்வளவாக கத்துகிறீர்கள் என்பதில் பிசாசு அக்கறைப்படுகிறதில்லை. इतना नाच रहे करके शैतान नहीं ஒரு பெரிய பிரசங்க மேடை இருந்தது. वो बहुत बड़ा जगह था. தீர்க்கதரிசி ஒரு முறை சொல்லுகிறார், नबी कहते हैं ஒவ்வொரு ஊழியர்களும் வந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். एक एक प्रचारक आगे प्रीच करते हैं. அப்படி ஒவ்வொருவராக பிரசங்கிக்கும் பொழுது वैसे प्रचार करते हुए பிரணாம் தன்னை சொல்லிவிட பிரணாம் கொண்ட ஒருவர் இங்க இருக்கிறாருன்னு சொன்ன உடனே தன் கிழிஞ்ச சட்டையை மறைச்சுக்கிட்டு கூனி குறுகி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ब्रैनम के बारे में जब बुलाया ஆனா அவருக்குள்ள என்ன இருந்தது? उसके अंदर क्या था? இடி முழக்கம் இருந்தது. गर्जनाई था. ஆனா அவர் கூடி குளிக்கலாம். ஆமா, वो हम्बल होकर गया. சங்கத்தை பீடத்தை வெளியே போயிட்டீங்கன்னா நாங்க கூனி குறுகி தான் இருப்போம். वहाँ पे हम्बल होता है. ஆனா பீடத்துல வந்தா அந்த அபிஷேகம் வரும் பொழுது वहाँ पे जो अभिषेक आता है நாங்க தண்டரா தான் இருப்போம். हम गर्जनाई रहेंगे. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. डरने की कोई जरूरत नहीं है. தீர்க்கதரிசி அங்க கூனி குறுகி நம்ம அழைப்பு கூடாதுன்னு நினைச்சார். वो उन्होंने सोचा ஆனால் என்ன அடுத்தால ஒரு பெரிய அவரு பேருக்கு முன்னால என்னெல்லாம் இருந்தார், ரெவரண்ட், டாக்டர், இன்னார் என்னத்தனையோ பேர் இருந்துதான். बहुत बड़ा नामदार व्यक्ति वहाँ पर இப்பொழுது அவர்கள் வந்து தேவ செய்தி அளிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. उसके नाम जब पुकारा गया அவர் வந்த உடனே वो आया. ஆமென் आमीन करके அல்லேலூயா हालेलुया. ஓ தேவனுக்கு மகிமை. ओ प्रभु की महिमा हो. நான் பிரசங்கிப்பதற்கு இந்த பிரசங்க மேடை போதாதுன்னு இறங்கி போயிட்டாராம். वो बोलता है कि मेरे लिए ये जगह काफी नहीं है करके उतर के चला गया. தீர்க்கதரிசி சொல்றாருங்க, नबी कहता है நான் பிரசங்கிக்கிற அளவுக்கு என்ன இல்ல, मैं जो प्रचार कर रहा उतने जगह नहीं है. பிரசங்கத்துக்கு இடம் போதாது. जगह काफी नहीं है. ஒரு 100 மைல் நீளத்துக்கு பிரசங்க இடம் போட்டா தான் அவர் பிரசங்கம் பண்ண முடியும். बड़ा पुलपिट होना चाहिए. அப்படி அவர் பிரசங்கத்துல அங்க துள்ளினாரா, ऐसा आनंद मनाया. அங்க துள்ளினாரா ऐसे आनंद मनाया. சொல்றாரு தீர்க்கதரிசி சொல்றாருங்க.
பிரசங்கமே பண்ணல. वो प्रचार नहीं किया, नाचा। அந்த அளவுக்கு அவரால அந்த இடம் போதாதான். उसको जगह नहीं काफी था, பிரசங்கப்படுத்த விட்டு இறங்கி போயிட்டாராம். वो उतर के चल ஓ गया। தீர்க்கதரிசி பிரணாமை அழைக்கும் நேரம் வந்தது. ब्रैनम को जब बुलाया, அவர் கூனி குறுகி சென்றா, वो हम्बल होकर गया, ஆனால் அவர் தேவனை வெளிப்படுத்தின लेकिन उसने प्रभु को प्रकट அந்த किया। இடி முழக்கமாக இருந்தா, वो गर्जनाई बन के ஓ रहा। நீ கூனி குறுகி சிறுவனாக இருக்கலாம். वो तू छोटा हो सकता है। பாஸ்டர் ஜானகிக்கு சொன்னார், पास्टर जाने से कहा, பாஸ்டர் உங்க வயசு என்ன, तुमको एज कितना है, உங்க வயசு என்ன, उम्र कितना है, என்ன இப்படி கர்ச்சிக்கிறீங்க, तुम कैसे इतना என்ன आवाज இந்த कर, இந்த இடி முழக்கம் இருக்கிறது, इतने आवाज है। நான் அல்ல, मैं नहीं है, அது கிறிஸ்துவே, वो मसीह அது है। கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். मसीह मेरे अंदर है। ஆமென், ஆமென். அல்லேலூயா. हालेलुया। பேசுகிறவர் நீங்கள் அல்ல, बोलने वाला तुम नहीं பரிசுத்த है, ஆவி உங்களிருந்து பேசுவார். पवित्र आत्मा तुम्हें बोलेगा। ஆமென். आमेन। வயசு ஒரு காரியம் இல்ல பிரியமானவர்களே, अंदर गर्जना है, தேவன் நமக்குள் இருந்தாகணும். प्रभु हमारे अंदर होना चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், அப்படி நீங்க எவ்வளவா கத்துகிறீர்கள் என்பதை குறித்து பிசாசு என்ன செய்ய மாட்டான், तुम कितना चिल्ला रहे हो, கவலைப்பட उससे शैतान மாட்டான். नहीं डरता है। தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து எவ்வளவு கோட்ஸ்களை எடுத்து பேசுகிறீர்கள் என்பதை பிசாசு கவலைப்பட மாட்டான். इतना कोर्स आप बता रहे, शैतान அவன் चिंता नहीं எதை करता। பற்றி பயப்படுவான் என்று அவனை பாதிக்கிறது. शैतान को गर्जनाई है। ஆமென். आमेन। நீ எவ்வளவு கத்தினாலும் ஒரு பிசாசுக்கு ஒன்று சேதப்படுத்தாது. जितना जोर से बोलो, शैतान हिलता नहीं है। தீர்க்கதரிசி செய்தியை கோட்ஸாக கொடுத்தாலும் பிசாசுக்கு கவலையே கிடையாது. कोई चिंता नहीं है शैतान உன் को। ஜீவியமானது பிசாசை அசைக்கிறது. तुम्हारा जीवन शैतान को हिला रहा है। அல்லேலூயா. आमेन। பாருங்கள், ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவனை குறித்து யார் எது சொன்னாலும், उसके बारे में कोई कुछ भी कहे, அவனை எப்படி எல்லாமோ இழிவாக சொன்னாலும், इतना गंदा उसके बारे में बोले। ஒருத்தர் சொன்னார், திருநெல்வேலி பாஸ்டர் தான்பா உங்க பாஸ்டர். இந்த பையனுக்கு கமெண்ட், என்னை எம்பிரை யாருன்னா உங்க பாஸ்டர் தான். एन्ने एम्ब्रे कौन है, तुम्हारे पास्टर है करके कहा। அல்லேலூயா. आमेन। அது என்ன பாதிக்காது, वो कोई फर्क नहीं पड़ता है। ஏன்னா அவனை பாதிக்காதுன்னு சொல்றார் தீர்க்கதரிசி. नबी कहते हैं कुछ அவனை नहीं फर्क எப்படி எல்லாம இழிவாக சொன்னாலும் पड़ता। ऐसे भी लोग बोलने दे, அதை பற்றி சலனம் அடையாமல், उसके बारे में चिंता नहीं करता। அவன் எவ்வளவு वो कितना मधुर, இனிமையாக இருக்க முடியுமே அவ்வளவா இனிமையாக இருந்து उतना ही वो मधुर रहता है। தேக்கமடையாமல் वो रुकता नहीं है, தொடர்ந்து நல்வழியில் முன்னேறி செல்கிறான். वो ये अच्छे रास्ते में आगे ஓ, बढ़ता है। அபிதமான ஜீவியமானது பிசாசை ஆமென். தூக்கி எரிந்துவிடும். वैसा जीवन ही है जो शैतान को அபிதமான उठा के फेंक देता ஜீவியமானது பிசாசை தூக்கி எரிந்துவிடும். है। शैतान को उठा के फेंक देता கோட்ஸ் है। எடுத்து பிரசங்கம் பண்ணா மட்டும் போதாது, केवल कोट्स உன் काफी नहीं है। ஜீவியம் கிறிஸ்துவாக जीवन இருக்கட்டும். होना चाहिए। நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரசங்கமாக हमारा இருக்கட்டும். जीवन एक प्रचार होना பிசாசை அசைக்கிறது. शैतान को हिला ஏன் இந்த डालता है। சபைக்கு வருகிற பிசாசுகள் ஓடுகிறது? वो सारे शैतान भागता ஏன் है, அந்த காம்பவுண்டுக்கு வெளியே போய் விழுகிறது? कंपाउंड से बाहर जाता காரணம் है। இங்கே கிறிஸ்து ஜீவிக்கிறார். क्योंकि जीवन கிறிஸ்துவின் यहाँ पर- வார்த்தையில் நாம் ஜீவித்துக் उस கொண்டிருக்கிறோம். जीवन में हम जीते हैं। அல்லேலூயா. आमेन। பிசாசை தூக்கி அது எரிந்து விடும். वो शैतान को उठा के फेंक देता है। பிசாசை அசைக்கும் இடி முழக்கம் அதுவே. शैतान को हिलाने वाला गर्जना ही वो है। இடி முழக்கம் எங்க இருக்கு? अभी गर्जना இது कहाँ पर है? உங்களுக்குள்ள இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, तुम्हारे अंदर होएगा, பிசாசு அசைக்க முடியும். शैतान भागेगा। ஆமென். आमेन। எழுந்து நிற்போமா? सब खड़े हो जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। பாருங்கள் பிரியமான தேவப்பிள்ளையே, आमेन। அது பிசாசை தூக்கி எரிந்து விடும். वो शैतान को हिला डालता है। பிசாசை அசைக்க கூடியது நம்முடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஜீவியமாக இருக்கிறது. अपना जीवन है जो शैतान को हिला அந்த डालता है। ஜீவியம் தான் பிசாசை அசைக்கும். वही शैतान को निकाल देता है। பிசாசை ஓட ஓட விரட்டும். शैतान को भगाता ஒரு है। சிறு சம்பவத்தை சொல்லுகிறேன். मैं बोल रहा हूँ, ஒரு முறை அந்த சந்திர ரோகியான பிசாசு பிடித்த ஒரு வாலிபனை சீசர்கள் இடத்தில் கொண்டு வந்தார்கள். वो छेले के पास एक शैतान की पकड़ा हुआ लोग को लेकर आया। சீசர்கள் அதை துரத்தி பார்த்தார்கள். शिष्य लोग ने कोशिश किया, எத்தனையோ பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள். बहुत सारे शैतान को हिलाया, ஆனால் இந்த பிசாசு அது போகவே இல்லை. लेकिन उसे हिला नहीं सका। என்ன ஜெபம் பண்ணாலும் போகல. कितना भी प्रार्थना करके शैतान नहीं गया, அந்த பிசாசை துரத்தவே முடியல. वो लोग नहीं भगा पाया। அந்த தகப்பன் वो पिताजी ने அந்த வாலிபனை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தான். उसे यीशु के पास लेकर गया। இயேசுவை பார்த்த உடனேயே यीशु को देखकर वो அது शैतान நுரை தள்ளி वो हिलने அதை लगा, அலைக்கழித்து वो हिलने लगा। இயேசு போய் என்று கூட சொல்லல, यीशु जा करके भी नहीं அவன் बोला, பொத்தென்று கீழே விழுந்தான். वो जीवन देके गिर गया। காரணம் வார்த்தையின் ஜீவியமாக கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். वचन का जीवन मसीह ஓ, था, கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். वो वचन था, அவர் வார்த்தையின்படியே வாழ்ந்து காண்பித்தார். वचन रूपी जिया। அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜீவியம் கிறிஸ்துவில் இருந்தது. वही जीवन जो है, ஓ பிசாசு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. जहाँ
शैतान करके அவரை बोलने की பார்த்த जरूरत नहीं। உடனே நுரை தள்ளி கீழே விழுந்து அலை கழித்தது. देखकर वहां पे गिर गया ஓ सरदार। அதுதான் இன்றைக்கு वही आज हमें பிசாசை துரத்துவதற்கு 40 நாள் உபவாசம் தேவையில்லை. 40 दिन की फास्टिंग की அல்லது जरूरत नहीं है। பிசாசை துரத்துவதற்கு என்ன அதிகமான உபவாச நாட்கள் அவசியமே கிடையாது. और वहां पे उपास की जरूरत नहीं है। நாம் ஜீவிக்கிற ஜீவியம் अपना பிசாசை जीवन அசைக்கும் शैतान को என்பதை हिला डालता है। ஆகியால் பிரியமானவர்களே, प्रिय लोग, தீர்க்கதரிசி செய்தியை நாம விசுவாசிப்பது மாத்திரமல்ல, नबी का संदेश को அதன்படி विश्वास करते ஜீவிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு हैं। தேவை. हम जीने वाले लोग அதை होना வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகள் चाहिए। जी இன்றைக்கு कर दिखाना நாம் चाहिए। வாழ்ந்து காட்டுவோம். हम जी कर ஒருவருக்கு ஒரு பொறாமை கொள்ள வேண்டாம். हम jealous नहीं ஒருவருக்கு ஒரு முரண்பாடாக பேச வேண்டாம். एक दूसरे के ஒருவருக்கு खिलाफ ஒருவர் குற்றப்படுத்த வேண்டாம். एक दूसरे को दोषी நீங்கள் नहीं ठहराएं। கிறிஸ்துவை உடையவர்களாக இருங்கள். मसीह को நீங்கள் लेकर வார்த்தை உடையவர்களாக இருங்கள். वचन को கிறிஸ்துவ लेकर போல வாழுங்கள். मसीह के ஓ साथ जिया। எந்த ஒரு பிசாசை அசைத்து விடும். कोई भी पिशाच को शैतान को निकाल दे। தேவன் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பாராக. तुम्हें आशीष दे। God bless you.